ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் இன்னைக்கும் இதே முகத்தை காண வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அண்ட் வெரி ஹாப்பி, அட்லீஸ்ட் நேற்று மாதிரி இல்லாமல் இன்னைக்கு வெரி ரேப்பிடா என்னோட இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிட்டீங்க. வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஓகே, என்னோட ப்ரௌசர் மட்டும் ரெடி பண்ணிக்கிறேங்க உங்களுக்காக ஒரு நிமிஷம். ஓகே, டு பிகின் வித் இங்கே வந்து ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹாவ் ஒரு 4-5 பேர் வந்து என்னோட கனெக்டடாக இருந்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் ஒட்டி எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது ஸோ இன்றைக்கும் நம்ம we have around ஒரு 20 or 30 participants. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம ரெகுலர் செஷன் மாதிரி இல்லாமல் உங்கள் பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக எக்ஸாம்பிள் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஐடிக்கு வந்ததுக்கு உண்டான ஒரு பர்ஃபெக்ட் ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே இல்லை நான் செஷன் எடுக்கும்போது டவுட்ஸ் இருந்தாலுமே ப்ளீஸ் புட் இட் ஆன் தி சேட் பாக்ஸ். உங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டடாகவே என்னால் லைவாகவே மாடல் கொடுக்க முடியும். ஸோ நான் கம்ப்ளீட் இதோட இ-காமர்ஸோட பேசிக்ஸ் அண்ட் இதோட அவுட்கம் என்ன, இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் மீன் வைல் உங்கள் பிஸ்னஸ், இது என்னோட பிஸ்னஸ் நான் இ-காமர்ஸ் பண்ண முடியுமா சார், என் பிஸ்னஸ் ஆன்லைன் பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினெட்லி எஸ் அப்படிங்கிற ஆன்சரோட ஸ்டார்டிங் தி செஷன். அண்ட் அதில் ஏதாவது உங்களுக்கு ஹிக்கப்ஸ் இருந்தாலோ இல்லை வந்து இல்லை சார் எனக்கு இதில் வந்து சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் செஷன் நடக்கும்போதே நீங்கள் கேட்கலாம், ஆர் எண்ட் ஆஃப் தி செஷன் கேட்கலாம். ஐ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. Yeah, with that promise, let us get into inside e-commerce. Okay, welcome to Inside E-commerce, hosted by Zone 16 JC Vellore Dynamic. And நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட ட்ரைனிங் ஜேசியோட ட்ரைனிங் கேரியர் ஸ்டார்டட் அட் வெல்லூர். ஸோ வெல்லூரில் தான் வந்து என்னோட ஜேசி ட்ரைனிங் கேரியரே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண கேரியர் வந்து இட் இஸ் கோயிங் லைக் என்னோட பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ளஸ் பிஸ்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் இம்மென்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவேன். அண்ட் நான் கற்றுக்கிட்டது எல்லாத்தையுமே வந்து பாடமாக எல்லாத்துக்கும் சொல்ல முடிஞ்சது அப்படின்னா இட் இஸ் டெஃபினெட்லி என்னோட ட்ரைனிங் கேரியர் ஸ்டார்ட் ஆன வாய்ப்பு கொடுத்த ஜிசி வெல்லூர் டீமுக்கு தான் என்னோட தேங்க்யூ சொல்லணும். அண்ட் வெல்கம் டு இன்சைட் இ-காமர்ஸ். ஸோ டு பிகின் வித், ஐ எம் தி ஃபவுண்டர் அண்ட் ஓனர் ஆஃப் inwayhosting.com and zboomba.com. அண்ட் அது இல்லாமல் ஐம் ஹெட்டிங் மெனி ஸ்டார்ட் அப்ஸ், ஆஃப்டர் சப்போர்ட், லைவ் சாட் 247, குர்லா மார்க்கெட்டிங், UAEhosting.com, createmysage.com, TradeCon. இந்த மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 50 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த பாஸ்ட் ஒரு 10 years ஐ டைரக்ட்லி headed and directly assisted with so many startup ideas. See, இதெல்லாம் கற்றுக்கிட்டது தான் வந்து ஐம் ஷேரிங் இட் ஆன் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ரேதர் தென் வந்து புக்கில் டெக்ஸ்டில் இருக்கிறதையும் தாண்டி லைவாக நிறைய ப்ராஜெக்ட் அசஸ் பண்ணும்போது அதில் நிறைய டைமென்ஷன்ஸ் கிடச்சி அதை தான் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். சரி, எனக்கு என்ன இ-காமர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இப்போ நான் வந்து ரியலாகவே நீங்கள்லாம் ஒரு ஆன்லைன் இ-காமர்ஸ் நடத்திருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி எஸ். So I've been international sales and marketing head for Assistance Networks அப்படிங்கிற கம்பெனியில், என்னோட அங்கிளோட கம்பெனி தான் அது. ஐ வாஸ் செட்டிங் அஸ் அன் இன்டர்நேஷனல் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஹெட். அப்படி இருக்கும்போது ஐ வாஸ் அசிஸ்டிங் இம்பல்ஸ் கார்ப் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து 10,000 வெப்சைட்ஸ் வந்து நான் மேனேஜ் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதில் வந்து ஒன் ஆஃப் ஃபேமஸ் வெப்சைட் என்னன்னு கேட்டிங்கன்னா board.com, findinfo.com, getflowers.com, இது எல்லாமே வந்து இ-காமர்ஸ் ஷாப்பிங்ஸ். அண்ட் அங்கே இதோட எக்ஸ்பீரியன்ஸை நான் இன்னும் இன்டென்சிவாக எடுத்துகிட்டு போகும்போதே கார்வர்ட் ட்ரேடர் ஆன்லைன், அதாவது ஆன்லைனில் செகண்ட் ஹேண்ட் கார் விற்கிற கம்பெனி, யூஎஸ் கம்பெனிக்கு வாஸ் டைரக்ட்லி அசிஸ்டிங் ஆன் தேர் சேல்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஐடியா சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் பேரலாக வந்து அவங்களோட 25 ஆன்லைன் ஷாப்பிங்க்கு வாஸ் டைரக்ட்லி ஹெட்டிங். அண்ட் ஒன்ஸ் இது முடிச்சோன்னா ஆன்லைன் இதில் வந்து ஆர்ச்சிஃபெஸ்ட் etsy.com சொல்லிட்டு ஆன்லைன் கிராஃப்ட் மேக்கர்ஸ்க்கு உண்டான வெப்சைட், வேர்ல்டு வைட் கிராஃப்ட் மேக்கர்ஸ் உண்டான வெப்சைட்டுக்கு அதோட ஆப்போசிட்டாக ஆர்ச்சிஃபெஸ்ட்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் வாஸ் ஹெட்டிங் சேல்ஸ். அண்ட் ஜஸ்ட் போக்கர் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருந்தது, அதை வந்து ஐ வாஸ் ஹெட்டிங் ட்ராப் ஷிப்பிங். அதாவது இன்ஃபேக்ட் இன்னைக்குமே வந்து இவங்க எல்லாத்துக்குமே ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னா பெரும்பாலும் தெரியாது. ட்ராப் ஷிப்பிங் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட எந்த பொருளுமே இருக்காது, இன்னொரு வெப்சைட், இன்னொரு வெண்டர் வந்து பல்கா பொருள் சப்ளை பண்ணுவான், அவனோட ப்ராடக்ட் எடுத்து உங்களோட வெப்சைட்லயோ இல்லை உங்களோட ஆப்லயோ இல்லை உங்களோட நெட்வொர்க்ல போட்டு சப்ளை பண்றது ட்ராப் ஷிப்பிங். நீங்க ஒன்ஸ் பொருள் ஆர்டர் பண்ணா மட்டும் போதும், அந்த கம்பெனியே எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்க வந்து மார்க்கெட்டிங்கும் சேல்ஸ் மட்டும் பண்ணா போதும் அப்படிங்கிறத ட்ராப் ஷிப்பிங். இட்ஸ் a வெரி ஃபேமஸ் கான்செப்ட் அண்ட் வெரி ஓல்டு கான்செப்ட். நம்ம இந்தியாவில் பெரும்பாலும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பட் ஸ்டில் இட் இஸ் a வெரி
கிரேட் அண்ட் ஓல்டு கான்செப்ட். இந்தியாவில் இப்போ எமர்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அதையும் தாண்டி ஒன்ஸ் நான் என்னோட சொந்த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி வந்தவொடனே நான் என்ன பண்ணேன்னா, பேரலா என்னோட கம்பெனிஸ் போயிட்டு இருக்கும்போதே நான் என்ன பண்ணேன், க்ரோ பேக்ஸ் வந்து சரி சப்ளை பண்ணலாம். நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணோம். ஐ வாஸ் அன் eBay செல்லர். eBayல வந்து செல்லிங் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு 5000 பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்ணி வி ஆர் ஸ்டார்டட் மேக்கிங் அரௌண்ட் 15K ஆன்லைன் இந்த க்ரோ பேக் சேல் பண்றதுல. ஹோல்சேலா வாங்கி நம்ம ரீட்டைலா ஆன்லைன்ல வித்துட்டு இருந்தோம். அண்ட் eBay இந்தியாவும் வந்து இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் மோர் ஓவர் அந்த டைம்ல என்னோட ஃப்ரெண்டையும் நான் எம்ப்ளாய் பண்ணியிருந்தேன். இட் வாஸ் அ மேஜர் இன்கம் ஃபார் மீ. அண்ட் அது எனக்கு பெருசா லுக்ரேட்டிவா தெரியல. அண்ட் அந்த ஐடியாவை அப்படியே ட்ரா பண்ணோம். அண்ட் பேரலா வந்து ஒரு 50+ இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் நிறைய ஐடியாஸ் கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய வெப்சைட்ஸ் வந்து நிறைய ஐடியாஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கிறது தான் என்னோட இ-காமர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறதுல வெரி 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 ஹாப்பி. ஃபைன். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இ-காமர்ஸ் ஜென்ரேஷன் நம்ம எந்த ஜென்ரேஷன்ல இருக்கோம், நம்ம இ-காமர்ஸ் ஜென்ரேஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். அண்ட் எப்படி இ-காம் எவல்யூஷன் ஆச்சு அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஐ எம் அ ஸ்ட்ராங் பிலீவர் தட் நீங்க வந்து நாளைக்கு ஒரு புது விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னா, ப்ரீவியஸா என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை எடுத்தா மட்டும்தான் புது விஷயத்துக்கு உண்டான சோர்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால வந்து ப்ரீவியஸா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நமக்கு போறக்கு உண்டான வழி வந்து நம்ம தெளிவா இருக்கும் அப்படிங்கிறது ஐ எம் ஸ்ட்ராங் பிலீவர். ஸோ எந்த டாபிக் எடுத்தாலுமே அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது பார்க்கறது என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இ-காமர்ஸ் எவல்யூஷன் நம்ம டெஃபினட்டா உங்களுக்கு காட்டுவேன். அண்ட் இ-காமர்ஸ் அண்ட் மார்க்கெட் பிளேசஸ்னா என்ன அப்படிங்கிறது காட்டுவேன். அண்ட் டெஃபினெட்லி செல்லிங் யுவர் ப்ராடக்ட், நான் என்னோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வந்து ஆன்லைன் எப்படி விற்கிறது, நான் எப்படி மார்க்கெட் பண்றது, அண்ட் ஹவு டு ஸ்கேல் ஆன்லைன், அண்ட் வில் டைரக்ட்லி லேண்ட் டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன். ஓகே. ஸோ வெல்கம் எவ்ரி ஒன். ஸோ ஓப்பன் யூர் சேட் பாக்ஸ். உங்கள் சேட் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஆன்லைன் பர்ச்சேஸ்? எந்த வருஷம் வாங்கினீங்க, என்ன வாங்கினீங்க அப்படிங்கிறது உங்கள் சேட் பாக்ஸில் போட்டு இன்க்ளூட் பண்ணுங்களேன். ஐ வில் மானிட்டர் இட். வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஆன்லைன் பர்ச்சேஸ்? எஸ், பியூட்டிஃபுல். Mobile 2013, pen drive 2015, Amazon, mobile 2012, book from Flipkart. Okay. Okay, gym item. என்ன இயர்னு இன்க்ளூட் பண்ண முடியுமா வேல்முருகன் சார்? சர்வேஷ் ஜி வந்து ஜேர்னல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி, இது யூ சப்ஸ்கிரைப் ஃபார் ஜேர்னல் 2014ல சப்ஸ்கிரைப் பண்ண. பியூட்டிஃபுல். டாங்கிள் 2010ல வந்து டாங்கிள் வாங்கிருக்கேன்னு சொல்லிட்டு ஓம் சொல்லியிருக்காரு. பியூட்டிஃபுல். வேற 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 என்ன பர்ச்சேஸ் ஃபர்ஸ்ட் வாங்குனீங்க? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. என்ன வாங்குனீங்க, என்ன இயர் வாங்குனீங்க? ஓகே, லேப்டாப், மவுஸ், ப்ளூடூத் வந்து 2011 ஆர் 12 ஞாபகம் இல்லைன்னு சொல்லி கோபி ஆட் பண்றாரு. பியூட்டிஃபுல். 2014. ஓகே. ஸோ எனக்கு இந்த டேட்டா போதுங்க. ஸோ நீங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 6 பேர் 7 பேர் டேட்டா கொடுத்துருக்கீங்க. இந்த டேட்டா வச்சே வந்து யூ கேன் சி, நீங்க சேட் பாக்ஸ் நீங்க ஓபன் பண்ணி கூட பார்க்கலாம். சரி, ஆன்லைன் இ-காமர்ஸ் எந்த இயர்ல வந்து இந்தியாவில் ஹிட் ஆயிருக்குங்கிற டேட்டா தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 2010ல இருந்து 2016 வரைக்கும் 2000 பீக்ல போனது இப்போ எப்படி 2020 வரைக்கும் வந்து எப்படி வந்திருக்குங்கிறது நீங்க பாக்குறீங்க. இன்ஃபேக்ட் வாங்காதவங்க எல்லாமே லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 2010 டு 2020 எவ்வளவு பெரிய ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் தான் நீங்க லைவா நீங்க பாக்குறீங்க. ஸோ திஸ் இஸ் தி டேட்டா. திஸ் இஸ், நீங்க வந்து ஒரு கலெக்டிவ் டேட்டா எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 பேர்த்த வச்சு ஒரு மாஸ் டேட்டாவை நம்ம எடுக்க முடியும். ஸோ அதைத்தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 2010ல ஆரம்பிச்சு 2020 வரைக்கும் இ-காமர்ஸ் இஸ் பூமிங் அப்படிங்கிற ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் என்னோட பிஸ்னஸை வந்து இது வரைக்கும் நீங்க பார்க்கல, என்னோட பிஸ்னஸ் வந்து நான் இ-காமர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கல அப்படின்னா தயவு செய்து பார்க்கறதுக்கு உண்டான தருணம் இது. ஏன்னா இது நல்லாவே தெரியும், இன்னைக்கு உலகமே புரட்டி போட்டிருக்கு. அண்ட் சர்வீசஸ் வந்து எந்த மாதிரி டிஜிட்டல் பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கிற ஒரு டைம் வந்து நம்ம பார்க்குறோம். சரி, டெஃபினட்டா அடுத்தவங்க பிசினஸையும் தாண்டி என் பிசினஸ் நான் எப்படி சர்வே பண்றதுங்கிறதுக்கு உண்டான கொஸ்டின் எல்லாருமே வச்சிருப்பீங்க. என் பிசினஸ் என்ன ஆக போகுதுங்கிற பயம் கூட ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஏதோ ஒரு வகையில ஒரு ஆன்சரா கொடுத்தேன் அப்படின்னா தட் இஸ் மை பிக்கஸ்ட் டீடுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து டிஜிட்டல் எடுத்துருக்கு உண்டான ரீசன் வந்து இதுன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ ஹவ் கேன் ஐ ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க டெஃபினட்டா நீங்க எடுத்துக்கலாம். ஃபைன்.
சரி, என்னதான் நடந்தது 2010 to 2020 அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் நடந்தது. நேத்து கொஞ்சம் பேர் என்னோட செஷன் வந்திருப்பீங்க. நான் இத ஷேர் பண்ணியிருந்தேன். நேத்து நீங்க பார்த்த பெர்ஸ்பெக்டிவ் வேற. இன்னைக்கு பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் வேற. நேத்து பார்த்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஜெனரேஷன் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம அ பேசிக் ஜெனரேஷன் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு பெர்சனாலிட்டிலருந்து பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு வந்து பியூர் பிசினஸா பார்க்குறீங்க. ஸோ நேத்து குடுத்த அதே இன்ஃபர்மேஷன் தான். பேபி பூமர்ஸ் அப்படிங்கிறவங்க 1944லிருந்து 1964 வரைக்கும் பிறந்தவங்கள பேபி பூமர்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் 1965 டு 1979 வரைக்கும் பிறந்தவங்க வந்து ஜென் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மில்லினியல்ஸ் ஜென் ஒய் 1980 டு 1994 அண்ட் ஜென் ஜி 1995 டு 2015. ஸோ இன்னைக்கு இந்த செஷனுக்குள்ள ஒரு 25லேருந்து 30 பேர் இருக்கீங்கன்னா டெஃபினட்டா பேபி பூமர்ஸ், அதாவது 1944லேருந்து 64 வரைக்கும் பிறந்தவங்க, மீறி போனா ஒருத்தர் இல்ல 2 பேர் இல்ல ஒரு 3 பேர் இருக்கக்கூடிய சான்சஸ் அதிகம். அண்ட் ஜென் எக்ஸ் அண்ட் ஜென் ஒய் இந்த ரூமுக்குள்ள இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஜென் எக்ஸும் ஜென் ஒய்யும் இருப்பாங்க. அண்ட் ஜென் ஜி அதே மாதிரி மோஸ்ட் ப்ராபப்லி 1 or 2 இருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த மீட்டிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் உங்க குரூப்குள்ளேயும் உங்களோட இதுக்குள்ளேயும் ஷேர் பண்ணிருப்பீங்க. இதை இன்ட்ரெஸ்டடா எடுத்து படிச்சு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உண்டான பவர், மணி, எபிலிட்டி எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னா எக்ஸ்டியும் ஒய்டியும் தான் இருக்கு. ஸோ இவங்க தான் இன்னைக்கு ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு எடுப்பாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஜென் ஜி வந்து உங்க பசங்களா இருப்பாங்க. அப்போ உங்க பசங்களால இமீடியட்டா டெசிஷன் எடுக்க முடியுமான்னு கேட்டாங்கன்னா டெஃபினட்டா அவங்க வந்து உங்க டெசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அப்பா நீங்க இந்த தாட்டி ஆன்லைன்ல வாங்கிக்கலாம், அப்ப இந்த தாட்டி இது நல்லா இருக்கு, இது 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 வாங்காதீங்க, இந்த தாட்டி நீங்க எதுக்கு ஆன்லைன் சாரி கடைக்கு போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ட்ரெஸ் பாருங்க, இவ்வளவு ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்க பையன் கொண்டு வந்து காட்டுவான். இவ்வளவு ட்ரெஸ்ல ஒண்ணு கூட உங்களுக்கு பிடிக்கலையா, அங்க போனீங்கன்னா 799 800 சொல்றான் ஒரு ஷர்ட், நீங்க இங்க வாங்குங்க 2 ஷர்ட் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு they will become influencer of the shopping carts. They will become the influencer of e-commerce. So யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றன்னு பாத்தீங்கன்னா ஜென் ஜி ஜென் ஒய் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் தாத்தா பாட்டி ட்ரெஸ் எடுக்கணும்னா கூட வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றக்கூடிய சான்சஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ ஒரு ஜென்ரேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல டெஃபினட்டா 1944 டு 1964 வரைக்கும் பிறந்தவங்க வந்து they'll be very reluctant to purchase. அவங்க வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அண்ட் அவங்க யார்கிட்ட ஹெல்ப் வாங்குவாங்கன்னா ஜென் ஒய் அண்ட் ஜென் ஜி கிட்ட ஹெல்ப் வாங்கிக்குவாங்க. ஏப்பா கொஞ்சம் ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணலாம், ஆர்டர் பண்ணி கொடுப்பா, எனக்கு இதை கொஞ்சம் என்னோட ஃபோனை கொஞ்சம் பார்த்து கொடு அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து இந்த ஜென்ரேஷனா பாக்குறீங்க. அப்ப ஆக்சுவல் கேஷ் எங்க இருக்குன்னா ஜென் எக்ஸிட்டியும் ஒய்டியும் தான் இருக்கு. இவங்க தான் ஜென் ஜிக்கு அப்கமிங் டிஜிட்டல்லும் இதையும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற பேசிக்ஸ். சரி, என்னதான் நடந்திருக்கு ஜென்ரேஷன்ல, ஏன் இவ்வளவு நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஜென்ரேஷன் பேஸ் பண்ணி தாங்க உங்க பிசினஸே இருக்குங்கிறது நீங்க டெஃபினட்டா பார்க்க முடியும். சரி, ஸ்டார்டிங் ஃப்ரம் பேபி பூமர்ஸ் டு ஜென் ஜி, தியாகராஜ பாகவதர்ல இருந்து சிவகார்த்திகேயன் வரைக்கும் எடுத்துட்டோம்னா என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஜிட்டலா நடந்திருக்குங்கிறது நீங்க டெஃபினட்டா நீங்க பார்க்கணும். தியாகராஜர் பாகவதர் காலத்துல ஆன்லைன் ஷாப்பிங்னு எதுவுமே கிடையாது. அண்ட் இன்ஃபேக்ட் ஏதாவது பொருள் வேணா நேரடியா போய் வாங்கிக்க முடியும். அண்ட் அவங்களுக்கு டிவி கூட கிடையாது அந்த காலத்துல. ஒரு பொருளை பார்க்கணும்னா அப்போ ஒரு பொருள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னோட ஃப்ரெண்டோ இல்லை தெரிஞ்சவங்களோ வந்து சொல்லுவாங்க, இங்க போங்க, சென்னை சில்க்ஸ் போங்க, இங்க வந்து பொருள் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து அது கேட்கறது மூலமா மட்டும்தான் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பரவச்சு. ஜென் எக்ஸ் வரும்போது டிவி வந்துருச்சு, டிவியில இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. ஜென் ஒய், என்னோட ஜென்ரேஷன் வந்து ஜென் ஒய், நான் வரும்போது டிவி வந்துருச்சு, பிசி வந்துருச்சு, பிசி வரும்போதே ஆன்லைன்ல ஆடு நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஜென் ஜி, இன்னைக்கு ஜென் எக்ஸ் ஒய் ஜி 3 பேரும் எங்க பெரும்பாலும் டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா மொபைல்ல தான். ஸோ இந்த மொபைல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளோட உள்ள இருக்கிற ஃபேஸ்புக்ல இருக்கிற ரேஷியோ, வாட்ஸ்அப்ல இருக்கிற ரேஷியோ இது ஒன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு நாளுக்கு நாள். இன்ஃபேக்ட் இந்த லாக்டவுன் பீரியட்ல இன்னிமே ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா டேட்டாவும் சொல்லுது. ஸோ இந்த இதுல வந்து என்னோட ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் நான் கொடுக்க முடியுமா, நான் சொல்ல முடியுமான்னு ஒவ்வொருத்தரும் தவிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் பொருளை வந்து விற்க முடியாதவங்க எல்லாருமே இன்னைக்கு மாஸ்க் டீலர் ஆயிட்டாங்க, சானிடைசர் டீலர் ஆயிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது வரைக்கும் வேற ஏதோ வித்துட்டு இருந்தவங்க சரி பிசினஸ் டைவர்சிஃபை பண்ணலாம், பட் கம்ப்ளீட்டா பிசினஸ் டைவர்சிஃபை பண்றதுங்கிறது என்னோட குருஸ் எல்லாம் சஜஸ்டே பண்ண மாட்டாங்க. சம்பந்தமே இல்லாம திடீர்னு மாஸ்க் விற்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட பிசினஸ்ல இருக்கிற ட்ரஸ்ட்டும் இது வந்து கம்மி ஆகும் அப்படிங்கிறது தான் பேசிக்ஸ். நீங்க இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்ல இருக்கீங்க, மெஷர்மெண்ட் கம்பெனில இருக்கீங்க, நீங்க வந்து டெஃபினட்டா வந்து ஒரு தெர்மோமீட்டர் பண்ணலாம். ஃபேப்ரிக்ல இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க மாஸ்க் எடுத்து பண்ணீங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசமா பார்க்க போறது இல்லை. பட் திடீர்னு ஒரு பிசினஸ்ல குதிக்கும் போது டெஃபினட்டா அதை வந்து இமீடியட்டா அதை வந்து அதனால மக்கள்னால
அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இதோட பேசிக்ஸ். இன்ஃபேக்ட் ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரி படிச்சாங்க அப்படிங்கிறது நான் இங்க போட்டிருக்கேன். சரி, ஜென் ஜி இப்போ கரண்ட் ஜென்ரேஷன், இப்போ நீங்க ஆன்லைன் இ காமர்ஸ் இல்லை நீங்க உங்க ப்ராடக்ட் டிஜிட்டலா கொண்டு போறீங்கன்னா யாருக்கு கொண்டு போறீங்கிறது டெஃபினட்டா உங்களை நீங்க ஆன்சர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் விற்கிறீங்கன்னு சொல்லி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. இன்சூரன்ஸ் விற்கிறீங்க அப்படின்னா ஜென் ஜி வாங்க போறாங்களா, ஜென் ஒய் வாங்க போறாங்களா அப்படிங்கறத நீங்க டெஃபினட்டா எடுத்துக்கணும். இப்போ ஜென் ஜி வாங்க போறாங்கன்னா நான் எப்படி என்னோட இன்சூரன்ஸ் நான் விற்கிறது அப்படின்னா, ஜென் ஜிட்ட நீங்க ஜஸ்ட் லைக் தட் நீங்க சொல்லி விற்க முடியாது. இதே வந்து பேபி பூமர்ஸ் கொஞ்சம் அந்த 1944 டு 64 பிறந்தவங்கன்னா நீங்க எல்லா விஷயமே கேட்பாங்க. ஓ இப்படியாப்பா இப்படியாப்பா, இது பண்ணா இதா, இது பண்ணா இதா அப்படின்னு கேட்பாங்க. பட் ஜென் ஜி கிட்ட நீங்க டிஜிட்டலா காட்டணும், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், நீங்க டெமோ கொடுக்கணும். ஒருத்தர் இருந்தாரு, இப்படிதான் வந்து இன்சூரன்ஸ் வாங்காம சுத்திட்டு இருந்தாரு. இவர் வந்து இன்சூரன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டாரு. இவர் வாங்காம சுத்தி இருந்தனால இவரோட லைஃப் என்ன ஆச்சு இப்படின்னு ஒரு டெமோ காட்டினா மட்டும் தான் இவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் ஜென் ஒயிட்ட நீங்க ஓரளவுக்கு தே ஸ்டடி ஆன் சீயிங் அண்ட் டூயிங் ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலே டெஃபினட்டா வாங்குவோம். ஜென் எக்ஸ் டெஃபினட்டா பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஜென் ஜி ஆன்லைன்லேயே சைன் அப் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது டெஃபினட்டா எடுத்துக்கோங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட பிசினஸ் எந்த அளவுக்கு டிஜிட்டலா பண்ண முடியுங்கிறதுக்குண்டான ஆன்சரே இந்த ஸ்லைட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இன்ஃபேக்ட் ஜென் ஜி கிட்ட நீங்க டிஜிட்டலா என்ன ப்ராடக்ட் வேணாலும் விற்கலாம். ஜென் ஒய்டி என்ன ப்ராடக்ட் வேணாலும் விற்கலாம். பட் ஜென் எக்ஸ் கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. சார் அது வாங்கலாமா, ஆன்லைன்ல வாங்கினா நல்லா இருக்குமா, ஆன்லைன்ல வாங்கினா தரமா இருக்குமா, இப்படி நிறைய கொஸ்டின் கேட்கறது வந்து ஜென் எக்ஸ். பேபி பூமர்ஸ் டெஃபினட்டா இது வந்து இந்த ஆன்லைன் இ காமர்ஸ் அப்படிங்கிறதே உலகமாக போய் நிறைய பேர் ஃப்ராடு தான் இருக்காங்க, சீட்டர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ற ஜென்ரேஷன் யாருன்னு பார்த்தோம்னா, ஏன்னா அவங்களால என்ன பண்ண முடியலன்னா இந்த ஜென்ரேஷன் வந்து அக்செப்ட் பண்ண முடியல. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ உங்க பிசினஸ் எந்த ஜென்ரேஷன்ல இருக்கு, நான் எந்த ஜென்ரேஷனுக்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லி டேட்டா வச்சுக்கோங்க. நம்ம அதை வச்சு தான் நம்ம ப்ராக்ரஸ் பண்ண போறோம். அண்ட் இந்த ஜென்ரேஷன்ஸ் பத்தி பாத்தீங்க. இப்போ இ காமர்ஸ் வந்து எப்படி இவால்வ் ஆச்சு அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஐ வில் டேக் யூ அஸ் அ ஜர்னி. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1991க்கு போகணும். உங்களோட அந்த வாழ்க்கையை வந்து 1991க்கு திருப்புங்க. இன்ஃபேக்ட் ஐ வாண்ட் டு கலெக்ட் சம் டேட்டா. 1991ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, வாட் யூ ஆர் டூயிங் அப்படிங்கறத ஐ வாண்ட் டு நோ. உங்க ஓப்பன் யூர் சேட் பாக்ஸ், நீங்க 1991க்கு போய்க்கோங்க. 1991க்கு அப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கறத நீங்க டெஃபினட்டா உங்க சேட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. சரி, நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தா 1991ல ஐ வாஸ் டூயிங் மை யூகேஜி. சரிங்களா? டெஃபினெட்லி ஐ வாஸ் டூயிங் மை யூகேஜி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஸ்கூலிங். ஓகே, 9th படிச்சுட்டு இருந்தீங்க. ஓகே சதீஷ் சார், சூப்பர். நான் யூகேஜி அப்படின்னா 9th டூயிங் மை ஹையர் செகண்டரி. ஓகே, அப்போ கண்ணன் சார், சதீஷ் சார், கார்த்திக் சார் எல்லாமே வந்து யூ வில் பி ஜென்ரேஷன் எக்ஸ். செந்தில் சார் வந்து 7th ஸ்டாண்டர்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே, என்னோட செட்டு யாருமே இல்லையாட்டு இருக்கு. நான் யூகேஜி படிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னா என்னோட செட்டு யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் ஓம் வந்து என்னோட செட்டுன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து யூகேஜி தான் படிச்சுட்டு இருக்கணும். ஃபைன், ஸ்கூலிங் 4th. ஓகே, பியூட்டிஃபுல். ஸோ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தினீங்க. இன்ஃபேக்ட் 1991ல என்னதான் நடந்தது, ஏன் இந்த 1991 இவ்வளோ காஷியஸா நான் பார்க்குறேன் அப்படின்னா 1991ல தான் வேர்ல்டு வைட் வெப் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து லைவ்ல வந்துச்சு. உலகத்துல ஃபர்ஸ்ட் உலகத்துக்காக இன்டர்நெட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ப்ரௌசர் வந்து 1994ல. ஸோ 1991ல வேர்ல்டு வைட் வெப் இன்ட்ரடியூஸ் ஆனோடனே அது நிறைய டூல்ஸ் அண்ட் இது இன்வென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1994ல தான் ஃபர்ஸ்ட் வெப் ப்ரௌசர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் அப்படிங்கிற கம்பெனி. அண்ட் இன்ஃபேக்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் என்னன்னா 1994லயே பீஸா ஹட் வந்து ஆன்லைன் டெலிவரி ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நீங்க சொன்னா நம்ம வந்து பயங்கர ஆச்சரியமா இருக்கு. 1994லயே வந்து ஆன்லைன் டெலிவரி ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்ல பேபி பூமர்ஸ் நிறைய இருந்த காலம் அண்ட் எக்ஸ் ஜென்ரேஷன் ரூல் பண்ணிட்டு இருந்த டைம். அவங்களால இதை வந்து இன்ஃபேக்ட் நீங்க எப்படி ஒரு ஆன்லைன் மாடலை அக்செப்ட் பண்ண முடியலையோ அவங்களும் அந்த மாதிரி ஒரு அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜ்ல இருந்தனால ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுக்கல அப்படிங்கிறது தான் இதுல நம்ம கிடைக்கிற டேட்டா. அண்ட் 1995ல அமேசான் லான்ச் ஆகுது. அண்ட் பேரலா அதே வருஷமே ஈபேவும் லான்ச் ஆகுது. அமேசான் வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கார்ட்டா லான்ச் பண்றாங்க, ஒரு புக் செல்லிங் கம்பெனியா லான்ச் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ப்ராடக்ட்ஸ் அடிஷனல் ஆட் பண்ணிட்டு வராங்க. பட் ஈபே வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸ் ஒரு ஆன்லைன்ல ஆக்ஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு புது மாடல் கொண்டு வராங்க. ஒரு இன்ஃபேக்ட் ஒரு மவுஸை கொடுக்குறாங்கன்னா இந்த மவுஸ் வந்து 100 ரூபா அப்படின்னு போடுவாங்க. அதை வந்து 1000 ரூபாய் இல்லை 2000 ரூபாய் வரைக்கும் வாங்குற கல்ச்சரை வந்து ஈபே வாஸ் ஒரு பிட்டிங் சைட்டா வந்து கொண்டு போறாங்க.
அண்ட் அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்லைன் ஷாப்பிங் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க. 1996ல் 35 to 40 crores ஆஃப் பீப்புள் ஸ்டார்டட் யூசிங் இன்டர்நெட். இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதோட யூசர்ஸ் வந்து 40 கோடியாக வந்து மாறுது வேர்ல்டு வைடாக. அண்ட் 1998ல் வந்து கூகுள் அண்ட் பேபால் வாஸ் ஃபவுண்டட். இங்கே இதை ஏன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பேபாலும் கூகுள் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இன்ஃபேக்ட் 94க்கு அப்புறம் நிறைய வெப்சைட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் எப்படி போய் சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இன்ஃபேக்ட் அதுக்காக நிறைய பேர் எல்லோ பேஜஸ் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இது வேணுமா இந்த சைட் போங்க. இதுல வந்ததான் ஆன்லைன் டைரக்டரி நிறைய வந்துச்சு. இந்த சைட் வேணும்னா இந்த சைட் போங்க, உங்களுக்கு டாக்டர் வேணும்னா இந்த இந்த லிஸ்ட்ல ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு மாடலை அப்படியே அடிச்சு உடைக்கிறாங்க கூகுள். என்ன வேணுமோ சர்ச் பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க, டைரக்டா உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாடல் கொண்டு வராங்க. அண்ட் அதே வருஷமே பேபால் அப்படிங்கிறது, இன்னைக்கு வந்து பேடிஎம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எப்படி புரட்டி போட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஜிபே வந்ததுக்கு அப்புறம் உங்களோட பிசினஸ் மாடலும் உங்களோட பேமெண்ட் ரிசீவிங் மாடலும் எப்படி மாறுச்சுங்கிறது நீங்க தெரியும். அந்த காலத்துல ஒரு ஃபோன் நம்பர் இல்ல, டிஜிட்டல் எக்யூப்மெண்ட் பெருசா யார்ட்டையும் இல்லை, ஒரு இமெயில் ஐடி வச்சு நீங்க இன்னைக்கு எப்படி ஃபோன் நம்பர் வச்சு ஒரு பேமெண்ட் கொடுக்குறீங்களோ அது மாதிரி ஒரு இமெயில் ஐடி வச்சு நான் என்னோட பேமெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சாதிச்ச கம்பெனி தான் பேபால். சரி, இது என்னதான் ஆச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பேபால் வந்துருச்சு, ஆன்லைன்ல பேமெண்ட் ரிசீவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆன்லைன் ஷாப்பிங்கும் லான்ச் பண்ணிட்டாங்க. ஈபே இருக்கு, கூகுள் இருக்கு, சர்ச் இருக்கு, ஷாப் இருக்கு. எல்லாமே கலெக்டிவா வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா ஆன்லைன் பர்ச்சேசிங் கொஞ்சம் கொஞ்சமா ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது தான் இதோட பேசிக். நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் இன்ஃபேக்ட் 1999ல உங்களுக்கு நல்லா தெரியும், .com பபுள் அப்படியே கொஞ்சம் .com பபுள்னு சொல்லுவாங்க. .com பபுள்னா யாரெல்லாம் ஆஃப்லைன் கம்பெனியோ இன்னைக்கு எப்படி ஒரு பபுள் உருவாயிட்டு இருக்கு, இன்னைக்கு வந்து டிஜிட்டல் பபுள்னு ஒன்று உருவாயிட்டு இருக்கு. இது எப்படி பஸ்ட் ஆகும்னு யாருக்குமே தெரியல. அண்ட் 1999ல இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ஒரு .com பபுள், அதாவது எந்த கம்பெனியா இருந்தாலுமே அவங்க .com போயிட்டாங்கன்னா அவங்க பெரிய கம்பெனி ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குங்கிற ஒரு பபுள் கொஞ்சம் கொஞ்சமா ஹிட் ஒரு பீக் ஆயிட்டு இருந்த டைம் 2000ல ஆன்லைன் ஷாப்பிங் வந்து 25 பில்லியனா வந்து யூஎஸ்ல ஹிட் ஆகுது. அண்ட் 2001ல 70% ஆஃப் தி இன்டர்நெட் அண்ட் யூசர்ஸ். ஏன் யூஎஸோட டேட்டா எடுக்கிறோம் அப்படின்னா, யூஎஸோட டேட்டா அப்படியே வேற கண்ட்ரிக்கு இன்னொரு 2 வருஷம் கழிச்சோ இல்லை 3 வருஷம் கழிச்சோ காப்பி பேஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து யூஎஸோட டேட்டா எடுக்கிறோம். அண்ட் 70% ஆஃப் இன்டர்நெட் யூசர்ஸ் இன் யூஎஸ் ஸ்டார்ட் பர்ச்சேசிங் ஆன்லைன் ஃபார் ஹாலிடேஸ். ஹாலிடே நேரத்தில் நம்ம எதா இருந்தாலுமே கடைக்கு போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம இதுலேயே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் கொண்டு வராங்க. அண்ட் 2002ல ஐஆர்சிடிசி லான்ச் ஆகுது. இதுதான் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருதுங்கன்னே நம்ம சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் இங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே ஐஆர்சிடிசி டிக்கெட் வாங்கியிருப்பீங்க. ஸோ டிக்கெட் வாங்கி, அதாவது ஆன்லைனில் ஒரு டெபிட் கார்டையும் கிரெடிட் கார்டையும் என்னால் சேஃபாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்ணது, செட் பண்ணது யாருன்னா ஐஆர்சிடிசி தான் சொல்ல முடியும். எல்லாருமே, எல்லா யூசர்ஸும் தன்னோட காசை வந்து ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், வேர்ல்ட்லேயே இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி சேஃபஸ்ட் பிளேஸ் ஃபார் டிரான்சாக்ஷன் யூசிங் கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு ஒன்லி பிகாஸ் எந்த பெரும்பாலான கண்ட்ரியில் வந்து ஓடிபி அப்படிங்கிற ஃபெசிலிட்டி இல்லை. அதாவது ஆன்லைன் பேமெண்ட் ஏதாவது ஹிட் ஆச்சு அப்படின்னா ஓடிபி கேட்கும். இந்தியாவில் மட்டும்தான் ஓடிபி அப்படிங்கிற ஃபெசிலிட்டி வந்து மேண்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபாரின்ல எல்லாமே வந்து மந்த் ஆன் மந்த் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் கார்டு ஹிட் ஆயிரும். பட் இங்கே மட்டும்தான் உங்களுக்கு ஓடிபி கேட்கும். அண்ட் ஸோ ஓடிபி வச்சு சேஃபஸ்ட் டிரான்சாக்ஷன் நடக்கிறது இந்தியாவில் தான். அந்த கல்ச்சரை கிரியேட் பண்ணது வந்து ஐஆர்சிடிசி தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 2003ல ஐடியூன்ஸ் லான்ச் ஆகுது. ஐடியூன்ஸ்ல ஏன் இங்கே மென்ஷன் பண்றோம் அப்படின்னா, டிஜிட்டல் டெலிவரிஸை வந்து இப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது வந்து ஐடியூன்ஸ். ஒரு பாட்டு இது வரைக்கும் கேசட்ல அண்ட் ரெக்கார்ட்ல அண்ட் இதுல வழியா கேட்டுட்டு இருந்தவங்க டிஜிட்டல்ல வந்து வாங்கலாம், இந்த பாட்டை வந்து டிஜிட்டல்ல வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி வந்த கம்பெனி வந்து ஐடியூன்ஸ். ஸோ parallel that was also a very big hit. அண்ட் 2004ல ஃபேஸ்புக் லான்ச் ஆகுது. ஸோ கூகுள் இது வரைக்கும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது 1998லேருந்து 2003 வரைக்கும் they were ruling the complete search industry வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் புதுசா சர்ச்சின் தாண்டி சோஷியல் வேர்ல்டு அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் வந்து அவங்களோட வேர்ல்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. தட் வாஸ் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ஹிட். அண்ட் 2005ல யூடியூப் வாஸ் லான்ச்ட். அண்ட் யூடியூப்பும் ஏன் இன்னைக்கு இங்கே மென்ஷன் பண்றோம்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு கற்றல் முறையை வந்து வித்தியாசப்படுத்தி உலகம் ஃபுல்லா ஒவ்வொரு பட்டி தொட்டிக்கும் கொண்டு சேர்த்துருக்கு வந்து யூடியூப் தெரியும். இன்ஃபேக்ட் இன்னைக்கு நிறைய பூஜை வந்து யூடியூப்ல மந்திரம் போட்டுட்டு பூஜை பண்ற கல்ச்சர் உருவாயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா இல்லை உங்க வீட்டில் ஏதாவது புதுசா செய்யணும்னா யூடியூப்ல அந்த ரெசிபி 99% இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அண்ட் ஏதாவது உங்களுக்கு எதை பத்தியாவது படிக்கணுமா இல்லை தெரிஞ்சுக்கணுமா, யூடியூப்ல டெஃபினட்டா தேர் இஸ் அ வீடியோ.
2005ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வீடியோ நான் வந்து யூடியூப், இட் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் வீடியோ, அரௌண்ட் ஒரு 100 வீடியோ தான் இருக்கும். அப்போ நான் அந்த வெப்சைட் நான் விசிட் பண்றேன். இன்ஃபேக்ட் ஃபேஸ்புக்கும் யூடியூபும் நம்ம கண்ணு முன்னாடி பாஸ் பண்றத நம்ம வந்து லைவா பார்க்கக்கூடிய சான்சஸ் கிடைச்சது. இதுக்கிடையில வந்து ஆர்குட் அப்படிங்கிற ஒரு கூகுளோட ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆகிறதும் இங்கே நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். இதெல்லாம் ஒரு சோஷியல் வேர்ல்டுக்கு ஒரு வித்திட்ட ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறதும் நம்ம டெஃபினட்டாக பார்க்கணும். அண்ட் 2007ல் வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க இந்தியாவில். ஸோ 2002ல போட்ட விதை 2007ல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளிப்கார்ட் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேற எந்த வெப்சைட்டுமே வந்து பெரும்பாலும் ஆன்லைன் ஷாப்பிங் இன்ட்ரடியூஸ் பண்ணாத டைம்ல நிறையா சின்ன சின்ன ப்ரொவைடர்ஸ் இருந்தாங்க. பட் 2007ல் ஃப்ளிப்கார்ட் ஏகப்பட்ட ஒரு புக் ஷாப்பிங், இதே மாதிரி அமேசானோட ஜேர்னிலேயே ஒரு புக் ஷாப்பிங் மாதிரி ஆரம்பிச்சு, இன்ஃபேக்ட் அமேசான் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க 2007. இட் வாஸ் அ வெரி பிக் ஹிட். அண்ட் 2007ல் ஃப்ளிப்கார்ட் ஜஸ்ட் லைக் தட் ஹிட் ஆகலைங்க. சொல்லணும்னா யாருமே அதை வந்து இமீடியட்டாக ரிசீவ் பண்ணல. யாருமே நம்பலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருளை வந்து ஆன்லைன் கொடுத்துட்டு எடுத்துட்டு போவானா அப்படிங்கிறது யாருமே நம்பல. நிறைய பேர் வந்து உங்க டேட்டாவை போட்டிருந்தீங்க 2010க்கு அப்புறம் தான் உங்களோட ஆன்லைனோட பர்ச்சேஸே ஜாஸ்தியா இருக்கு. அப்போ 2007ல் என்னதான் நடந்துச்சுன்னா, தே இன்ட்ரடியூஸ்ட் சம்திங் கால்டு இது கேஷ் ஆன் டெலிவரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்தியாவில் கேஷ் ஆன் டெலிவரின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மக்கள் வந்து பொருளை போய் வாங்கவே ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இது என்ன, பொருள் வேண்டாட்டி நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாமே, பொருள் வேண்டாட்டி நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் வந்து புதுசாக அவங்களுக்கு தெரியுது. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஓவர் தி பீரியட் ஒரு 3 வருஷம் வந்து அது ஹிட் ஆகுது. அண்ட் அதோட இம்பாக்ட் வந்து இந்தியா வைடா போறது நம்ம டெஃபினட்டா பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் ஃப்ளிப்கார்ட் இஸ் தி லீடிங் ஆன்லைன் ஷாப்பிங் இன் இந்தியாவில் வந்து ஸ்டில் இட் இஸ் லீடிங். வால்மார்ட் அதை வந்து அக்வயர் பண்ணது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதோட க்ரோத்தும் நம்ம இனிமே வந்து எந்த டைமென்ஷன் திரும்ப போறாங்க நமக்கு தெரியல. அண்ட் 2008ல் வந்து ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. இதுவும் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட். எல்லாருமே வந்து ப்ரௌசரில் போய் வாங்கிட்டு இருந்தவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, 2008ல் பொருளை வந்து தன்னோட கைக்குள்ளேயே வந்து எல்லாருமே அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் 2010ல் ஸ்னாப்டீல் அண்ட் ஓலா வாஸ் கிரியேட்டட். அண்ட் பேடிஎம்மும் வந்து அதே 2010 தான் லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோ, இன்னைக்கு 2018, 19, 20ல தான் நம்ம ஓலா, ஊபர் பற்றி இதை பற்றி எல்லாம் நம்ம பேசுகிறோம். இன்ஃபேக்ட் அவங்கெல்லாம் எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டா பார்க்கணும். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற டேட்டா என்னன்னா, நீங்க ஒன்று ஒரு 10 வருஷம் கழிச்சு இல்லை ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒன்று நம்ம பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு டெஃபினட்டா அதோட விதை போட்டால் மட்டும்தான் அது அன்னைக்கு வந்து மரமா மாறுங்கிறது பேசிக்ஸ். நிறைய ஃபெயிலியர்ஸ் சந்திச்சாங்க. ஃப்ளிப்கார்ட்டும் சரி, ஸ்னாப்டீலும் சரி, நிறைய சேலஞ்சஸ் சந்திச்சாங்கிறது நம்ம டெஃபினட்டா இங்கே பதிவு பண்ணணும். அண்ட் இது எல்லாம் அமைதியா பார்த்துட்டு இருந்த வேர்ல்டு வைட் நம்பர் 1 இ-காமர்ஸ் அமேசான் என்ன பண்றான், ஜங்கிள் ஒரு வெப்சைட் வந்து இந்தியாவில் வாங்கி, ஜங்லி அப்படிங்கிற வெப்சைட்டை வாங்கிட்டு பொறுமையா வந்து அதோட இந்தியாவில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் செட் பண்ணிட்டு 2012 ஃப்ளிப்கார்ட் எல்லாம் வளரட்டும்னு ஃப்ரீயா விட்டுட்டு, எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்கும் ஃப்ரீயா விட்டுட்டு மெதுவா 2012ல் வந்து இட் வாஸ் லான்ச்சிங். அமேசான் வந்து காட் என்டர்ட் இன் இந்தியா. அண்ட் 2013ல் ஸ்விக்கி லான்ச் ஆகுது. திருப்பியும் இங்கே ஒரு டேட்டா கொடுக்குறேன். ஸ்விக்கி வந்து இன்னைக்கோ நேற்று ஆரம்பிச்ச கம்பெனி கிடையாதுங்க நீங்க பாக்குறீங்க. 2014-15ல க்ரோஃபர்ஸ், பிக் பாஸ்கெட் இவங்கெல்லாம் வராங்க. இன்ஃபேக்ட் பிக் பாஸ்கெட் வந்து 2011லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமா ஃபண்டிங் எல்லாம் செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் ஃபண்டிங் எல்லாம் ஆரம்பிச்சு ஒரு பிளாட்ஃபார்மா வந்து 2014-15ல ஷாருக் கான் வச்சு ஆட் எல்லாம் கொடுக்குறது நீங்க பாக்குறீங்க. அண்ட் 2016ல ஜியோ லான்ச் ஆகுது. ஸோ இது வரைக்கும் ஆன்லைன்ல டேட்டா போயிருமேன்னு சொல்லி பயந்துட்டு இருந்த ஆட்கள் எல்லாருமே இன்னைக்கு டேட்டா வாங்குறது பிரச்சனையே இல்லை. அப்புறம் எல்லாமே அன்லிமிட்டடா நம்ம டேட்டா ப்ரௌஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து ஜியோ அதோட அந்த ஐடியாவை தூக்குறாங்க. டேட்டா அப்படிங்கிற ஒரு ஐடியாவை மெயிலும் தூக்கி எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொண்டு வராங்க. இட் கிரியேட்டட் அ வெரி பிக் இம்பாக்ட் இன் இந்தியா. அண்ட் 2017-18ல என்னதான் நடந்துச்சுன்னா, இது வரைக்கும் கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ், இது வரைக்கும் கிரியேட் பண்ண ஆப்ஸ் இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரீப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போட்ட விதை எல்லாமே அந்த டைம் மரமாகிறது நம்ம டெஃபினட்டா பார்த்தோம். இன்ஃபேக்ட் 2017-18ல தான் ஓலா, ஊபர் யூஸ் பண்றது, ஸ்விக்கி யூஸ் பண்றது எல்லாமே நீங்க அவங்கவுங்க ஊர்ல நீங்க டெஃபினட்டா பார்த்துருப்பீங்க. அண்ட் விக்ரஸ் எக்ஸ்பென்ஷன்ஸ் நடந்தது நம்ம அந்த இயர்ல தான். அண்ட் பப்ஜி வாஸ் லான்ச். ஏன் பப்ஜி நம்ம இங்க மென்ஷன் பண்றோம், டிக்டாக் ஏன் மென்ஷன் பண்றோம்னா, ஜென்ரேஷன் ஜி யூசர்ஸ், அதாவது ஜென் ஜெட் யூசர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆன்லைன் வந்துட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல அவங்களுக்கும் பர்ச்சேஸ், இன்ஃபேக்ட் பப்ஜிங்கிற ஒரு கேமுக்குள்ள போனீங்கன்னா நிறைய பொருள் வாங்கிக்கலாம், ஷர்ட் வாங்கிக்கலாம், பேண்ட் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுதான் குறிக்குதுன்னு பார்த்தோம்னா, நீ நிறைய ஷர்ட் வாங்கிக்கலாம், நிறைய பேண்ட் வாங்கிக்கலாம், அன்லிமிட்டடா எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியாவை
டெஃபினட்டா ஒரு சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த கேம் மூலமா பார்க்க முடியும். அண்ட் டிக்டாக்ல என்னதான் நடக்குதுன்னா, டிக்டாக் உங்களுக்கு நல்லா தெரியும், மாறி மாறி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டு இருக்காங்க. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுக்கு என்ன வேணும்? நிறைய கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வேணும், நிறைய கைண்ட் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ், இதெல்லாம் அலங்காரம் பண்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்ஃபேக்ட் அதுவுமே ஒரு கல்ச்சரா, ஒரு புது கல்ச்சர் கொண்டு வரது நீங்க டெஃபினட்டா பார்க்கலாம். அண்ட் 2019ல என்னதான் நடந்துச்சுன்னா, இன்ஃபேக்ட் ஆட்டோமொபைல் வந்து டவுன் ஆகுறத நம்ம பார்த்தோம். அண்ட் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா எலக்ட்ரிக் கம்பெனிஸ் எமர்ஜ் ஆகிறத நம்ம அந்த இயர்ல பார்க்க முடிஞ்சது. அண்ட் நிஞ்சா கார்ட், மீஷோ, ஓகே கிரெடிட், இதெல்லாம் வந்து அந்த டைம்ல வந்து ஆப்ஸா நம்ம பார்க்குறோம். அப்போ 2020ல என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2020ல இதுதாங்க நடந்துச்சு. 2020ல வி ஆல் ஹேட் அ வெரி பிக் இம்பேக்ட். இன்ஃபேக்ட் ஜொமேட்டோ அண்ட் ஊபர் வந்து ஒன்றா சேர்றாங்க ஜனவரியில. 2020ல நம்ம இப்போ வரைக்கும் பேசுறதுக்கு பெரிய டேட்டா இல்லைன்னே சொல்லலாம். எல்லாருமே தடுமாறிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு புரியாம ஒரு பேனிக்ல இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேஜ் நம்ம டெஃபினட்டா பார்க்கணும். 2020 இஸ் அன் இயர் ஆஃப், டெஃபினெட்லி இஸ் அன் இயர் ஆஃப் COVID-19 அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச உண்மை. சரி, இதுல இருந்து ஹிஸ்டரி புரட்டி போடுவோம்னு சொல்லி கூட சொல்லாமே. இது வந்து இது வரைக்கும் நடந்தது, நீங்க பார்த்தது ஹிஸ்டரி. இனிமேல் பார்க்க போறதும் ஒரு புது டைமென்ஷன்ல நம்ம வருங்கால சந்ததிக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷனை வந்து எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது நம்ம டெஃபினட்டா நமக்கு தெரியும். அண்ட் உங்களோட சேட் பாக்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஒரு பெரிய ஜேர்னி, அப்படியே 1991ல இருந்து 2020 வரைக்கும் உங்களை கொண்டு வந்துட்டேன். ஒரு டிஜிட்டல் ஜேர்னி, இ காமர்ஸ் ஜேர்னி கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இப்போ வை பீப்புள் பை ஆன்லைன், ஏன் வந்து நீங்க ஒரு பொருள் ஆன்லைன்லயும் இ காமர்ஸ்லயும் வாங்குறீங்க? உங்களோட ஐடியாஸ் உங்க சேட் பாக்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணுங்களேன். ஏன் வந்து ஒரு பொருளை ஆன்லைன் இ காமர்ஸ்ல வாங்குறீங்க? டெஃபினெட்லி நீங்க டீப் ஸ்டெப், டோர் ஸ்டெப் டெலிவரி, சேவ் டைம், நிறைய வெரைட்டி இருக்கு, கம்ஃபர்ட், பியூட்டிஃபுல் டைம் சேவ் ஆகுது. ஷாம் வந்து இட் இஸ் நாட் உங்க ஏரியால வந்து ஆன்லைன் ஷாம்ன்றது, நீங்க எந்த ஏரியால இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இஃப் ஐம் ஜஸ்ட் வாண்ட் டு கலெக்ட் சம் டேட்டா. ஸோ ப்ரைஸ் லோ கம்பேர்ட் டு பியூட்டிஃபுல் லேசினஸ். என்ன உலகமாக வந்து நம்மளை வந்து சோம்பேறி ஆக்கியிருக்குங்கிறது டெஃபினட்டா இது நம்ம. இதை வந்து இந்த சோம்பேறித்தனத்தை நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை வந்து கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இட்ஸ் an ஏஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ராணிப்பேட்டில் கூடி விரைவில் வந்து அதுல யூ ஸ்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கலாம். நான் அதை வந்து இந்த செஷன்லேயே உங்களை இன்க்ளூட் பண்றேன். அண்ட் நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்லையும் நான் டெஃபினட்டா இப்போ நீங்க உங்களோட பிசினஸ் இதை சரியான தருணத்தில் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் எஸ், டைவர்ஷன் ஆஃப் கிஃப்டிங் கான்செப்ட், பியூட்டிஃபுல். இப்போ நீங்க சொன்னதெல்லாம் இதுல வந்துருச்சான்னு பாருங்களேன். சாய்ஸ் சொன்னீங்க, வெரைட்டி சொன்னீங்க, ரிவ்யூஸ் யாரும் சொல்லலைங்க. ரிவ்யூஸ் யாரும் சொல்லல. ப்ரைஸ் சொன்னீங்க, ரீஃபண்ட் அண்ட் ரிட்டர்ன் பாலிசி பத்தி இங்க யாரும் சொல்லல. எஸ், நான் கேஷ்பேக் சொல்லிட்டீங்க, உதய் சொல்லிட்டீங்க. அண்ட் ரீஃபண்ட், தட் இஸ் கேஷ்பேக், நீங்க வேண்டாட்டி எனக்கு கொடுத்துக்கலாம். அண்ட் குயிக் டெலிவரி, அதுவும் வந்து ஒருத்தர் ஆட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கன்வீனியன்ஸ், அது கன்வீனியன்ஸ் வந்து வேற மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல லேசினஸ் அப்படின்னு சொல்லி இங்க நிறைய ஆட் பண்ணிருந்தீங்க. ஆல்மோஸ்ட் நீங்க சொல்றதுதான் டேட்டா. அப்ப நான் சொல்லிட்டேன், நீங்க சொல்ற டேட்டாக்காக தான் இங்க வாங்குறாங்க. இன்ஃபேக்ட் நீங்க ஆட் பண்ணாது ரிவ்யூஸ். சரி, டெஃபினட்டா ரிவ்யூஸ்க்காக வாங்குறாங்கிறது பாத்துக்கோங்க. கம்பேரிசன்ஸ், சாய்ஸ் அண்ட் வெரைட்டிக்குள்ள வந்துடும். வெரைட்டினால யூ ஹேவ் சாய்ஸ் இல்ல, யூ கேன் கம்பேர், தேர் இஸ் சோ மெனி வெரைட்டிஸ் டு செலக்ட். அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம இந்த கல்ச்சர் வந்து புது கல்ச்சர். அதாவது ரீஃபண்ட், அதாவது கேஷ், எனக்கு பொருள் பிடிக்கல அப்படின்னா பொருளை கொடுத்து நான் கேஷ் நான் வாங்கிக்கலாமே அப்படிங்கிற கல்ச்சர் வந்து ஃபாரின்ல வந்து இட் இஸ் வெரி வெரி ஃபேமஸ் கல்ச்சர். இங்க வந்து இட் இஸ் நம்ம புதுசா இருந்தது. நம்ம டெஃபினட்டா அதை பாக்குறோம். அதாவது எனக்கு பொருளை பிடிக்கல, நான் யூஸ் பண்ணிட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டு நம்ம திருப்பி வாங்குறதெல்லாம் கல்ச்சர் வந்து நம்ம இங்க இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வந்ததுக்கு அப்புறம் பாக்குறோம். இன்ஃபேக்ட் உங்க பக்கத்து கடையில போய் நீங்க ஒரு சாரியோ இல்ல ஏதோ ஒரு சுடிதாரோ வாங்கிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, திருப்பி கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுத்தோம்னா திருப்பி எடுத்துக்க மாட்டாங்க. சார் இது எனக்கு செட் ஆகலைங்க, எனக்கு வேற கொடுங்க அப்படின்னா, அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டீங்க, அதெல்லாம் முடியாதுங்கன்னு சொல்லி நம்ம கொடுக்கறது நம்ம இன்னைக்கும் பாக்குறோம். நம்ம ஊர்ல வந்து நோ ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கேஷ் டேபிளுக்கு பின்னாடி எழுதி வச்சது பாக்குறோம். அதையெல்லாம் தான் இன்னைக்கு ஆன்லைனை வந்து ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆகிறதுக்குண்டான ஆப்ஷனா நம்ம இங்க பாக்குறோம். அங்க கொடுக்காத ஆப்ஷன் இங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அங்க வெரைட்டி இல்லை, இங்க வெரைட்டி இருக்கு.
அதை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். அண்ட் மோர் ஓவர் ரிவ்யூஸ், அவங்க வாங்கினவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. இது நல்லா இல்லைங்க வாங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. அது எல்லாமே பப்ளிக்கா போட்டுறாங்க. அமேசான்ல போய் பாக்குறீங்க, டெஃபினட்டா வந்து இது வாங்காதீங்க சொன்னா நம்ம வாங்குறது இல்ல. ஸோ ரிவ்யூஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். அண்ட் ப்ரைஸ் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, இந்தியாவில் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு, அதாவது அவன் வந்து ஒரு ₹100 ₹200 வந்து ஒரு சேலுக்கு கொடுக்குறான் அப்படின்னா எதுக்காக கொடுக்குறான்னா கஸ்டமர் லாயல்ட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியுமாங்கிறதுக்காக கொடுக்குறான். அமேசான் வந்து ஒரு ₹100 கொடுக்குறான் இல்ல ₹200 கொடுக்குறான் அப்படின்னா. பட் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் அமேசான்லயும் ₹100 வாங்கிக்கும், பிளிப்கார்ட்லயும் ₹100 வாங்கிக்கும், ஸ்னாப்டீல்லையும் ₹100 வாங்கிக்கும். இதுல எவன் வந்து அதுலயும் விலை கம்மியா கொடுக்குறானோ அதுல வாங்கக்கூடிய கல்ச்சர் வந்து நம்ம இங்க இந்தியாவில் நம்ம பாக்குறோம். ஸோ இதெல்லாம் தான் வை பீப்புள் பை. இப்போ கொஸ்டின் டு யூ, இப்போ மக்கள் வந்து டிஜிட்டலா ட்ரான்ஸ்ஃபர் ஆக போறாங்க. அந்த மக்கள் அப்படிங்கிறது நீங்க தான், சரிங்களா? இப்போ நீங்க உங்க பிசினஸ்ல இந்த லிஸ்ட்ல இருக்கிற விஷயத்துல எது நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற கொஸ்டின் நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். நீங்க சாய்ஸ் அண்ட் வெரைட்டி ஏதாவது கிரியேட் பண்ணிருக்கீங்களா? கஸ்டமருக்கு ஹோஸ்ட் யாரோ ஒருத்தரோட ஆடியோ மட்டும் வருது, யாரோ மட்டும் கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்களேன். அண்ட் ரிவ்யூஸ், இந்த மாதிரி வந்து இத்தனை கஸ்டமர் வந்து இந்த பொருளை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, நீங்க இது வாங்காதீங்க இது வாங்குங்க அப்படிங்கிற டேட்டாவா கஸ்டமர் கொடுத்துருக்கீங்களா? நீங்க சொல்றது தாண்டி டேட்டாவா கொடுத்துருக்கீங்களா? பிரைஸ் அட்வான்டேஜ் எந்த அளவுக்கு நீங்க கம்பீட் பண்ணிருக்கீங்க? அண்ட் இன்ஃபேக்ட் ஆன்லைன்ல பார்த்தா நிறைய பேர் பயப்படுறதே இந்த பிரைஸ்ல தான். எல்லா நான் பார்த்து சந்திச்ச வந்து ஒரு 80% மக்கள் சொல்ற விஷயம் வந்து அந்த பிரைஸ் கொடுக்கவே முடியாதுங்க, பிரைஸ் பாசிபிளே இல்லைங்க அப்படின்னு சொல்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். அண்ட் இட் இஸ் டெஃபினெட்லி பிரைஸ் வார் தாங்க, அதை ஒத்துட்டே ஆகணும். அண்ட் எத்தனை பேர் வந்து ரீஃபண்ட் அண்ட் ரிட்டர்னுக்கு ரெடியா இருக்கீங்க? உங்க பொருளை வாங்கிட்டு திருப்பி கொடுத்தா வாங்கிக்குவீங்க அப்படிங்கிற ரெடியா இருக்கீங்க? அண்ட் எவ்வளவு பேர் 24 hours டெலிவரி பண்ணிருக்கீங்க, இல்ல உங்க டெலிவரி மாடல் மாத்திருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணா 2-3 நாள் ஆகும்பா அப்படின்னு சொல்றதையும் தாண்டி நான் வந்து 24 மணி நேரத்துல நான் டெலிவரி பண்ண முடியுமா, 2 மணி நேரத்துல என்னால டெலிவரி கொடுக்க முடியுமா, இல்ல நான் இது எப்படி நான் இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு உள்ளே நீங்க சிந்திச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மோர் ஓவர் என்ன கன்வீனியன்ஸ் உங்க கஸ்டமர் கிரியேட் பண்ணிருக்கீங்க? இது வரைக்கும் 10 வருஷம் 15 வருஷம் பிசினஸ்ல இருக்கீங்கன்னா என்ன ஒரு கன்வீனியன்ஸ் ஏதாவது கிரியேட் பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் என்னோட கடைக்கே வந்து வாங்கிட்டு இருந்தவங்க எக்ஸ்பீரியன்ஸை மாத்தி இதை வந்து நீங்க இதுல பார்க்கலாம் அப்படிங்க ஏதோ ஒரு புது விஷயத்தை நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கே வைக்கிறேன். ஏன்னா இந்த கொஸ்டின் தான் நீங்க டிஜிட்டலா எடுத்துட்டு போறதுக்கு உண்டான ஆன்சரா இருக்குங்கிறது தான் உண்மை. பியூட்டிஃபுல் ஸ்கை மொபைல், அவர் பேர் என்னன்னு எனக்கு தெரியலைங்க, பட் தே ஆர் டூயிங் 2 hours டெலிவரி, ப்ரைஸ் ரிவ்யூஸ் எல்லாமே கொடுக்குறேன்னு இருக்காங்க. இட் இஸ் பியூட்டிஃபுல், கங்க்ராட்ஸ் டு யூ. ப்ரொசீட் பண்ணுங்க. டெஃபினட்டா இட் இஸ் அ கிரேட் ஐடியா ஃபார் யூ அண்ட் கம்பீட்டிங் வித் ஆன்லைன் ஜெயின்ஸ். சரி, ஆன்லைன் ஜெயின்ஸ்ல நல்லா தெரியும், அவன்லாம் கோடி கோடியா வந்து கொட்டி மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரீமார்க்கெட்டிங் அது இதுல ஒர்க் பண்றான். பட் இன்ஃபேக்ட் நம்ம என்ன பண்றோம், நம்ம எவ்வளவு கேஷ்ல ஆப்ரேட் பண்றோம்? நான் ஒரு கம்பேரிசனே கொடுப்பேன், நம்ம பெருசா அவங்க பெருசாங்கிற ஒரு கம்பேரிசன் போகும்போது டெஃபினட்டா நம்ம தாங்க பெருசு. அமேசான் பெருசு இல்ல, பிளிப்கார்ட் பெருசு இல்ல. இன்னைக்கு எந்த கேஷும் இல்லாம எந்த பேசிக்ஸும் இல்லாம நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி இங்க உட்கார்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு எஸ்எம்இ ஓனரும் ஏதோ ஒன்று பண்ணி வின் பண்ணணும்னு சொல்லி நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? டெஃபினட்டா அமேசான் பெருசு கிடையாது. கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நீங்க தான் பெருசு, நாம தான் பெருசுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. டூ சம் ஆசம் ஜாப்ஸ். தேங்க்யூ. ஓகே, ஸோ எதனால மக்கள் வாங்குறாங்கன்னு சொல்லி பாத்தீங்க. இன்ஃபேக்ட் இ காமர்ஸ்ல வந்து 2 வகையா வந்து நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஓப்பன் இ காமர்ஸ், ஓப்பன் மார்க்கெட் பிளேஸ் அண்ட் மேனேஜ்டு மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இ காமர்ஸ் அண்ட் மார்க்கெட் பிளேஸ்ல சம்திங் கால் ஓப்பன் மார்க்கெட். இல்லை ஓப்பன் மார்க்கெட் பிளேஸ்னா என்னன்னா, நீங்க ஒரு பொருளை மார்க்கெட், ஒரு இது தமிழ்லயே சொல்லலாம், ஒரு பொருள் எடுத்துட்டு போய் ஓப்பனா ஒரு இடத்துல விற்கிறீங்கன்னா யாருக்கும் நீங்க கமிஷன் கொடுக்க வேண்டியது இல்லை. ஒரு உழவர் சந்தை மாடல்னு வச்சுக்கோங்களேன். போய் விற்கிறீங்க, பொருள் சம்பாதிக்கிறீங்க, வர்றீங்க. இது வந்து ஓப்பன் மார்க்கெட் பிளேஸ். பட் மேனேஜ்டு மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு ஒரு கம்பெனியை சார்ந்து இருப்பீங்க, அவங்க தான் உங்களோட பொருளை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிரைவேட் உழவர் சந்தையா இருந்தா நீங்க எப்படி இருக்கும், எந்த பொருளா இருந்தாலுமே அவன் வந்து விலை நிர்ணயம் பண்ணுவான். இன்னைக்கு நீ கேரட் வந்து இவ்வளோக்கு தான் விற்கணும், 50 ரூபாய்க்கு தான் விற்கணும், இன்னைக்கு மார்க்கெட் பிளேஸ் நான் விற்கிறது தான் 50 ரூபா, உனக்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா அந்த மார்க்கெட் அவன் வந்து ஃபுல்லா மார்க்கெட் பண்ணிக்குவான். இங்க வந்து பிரைவேட் உழவர் சந்தை இருக்கு, நீங்க வாங்க வாங்கன்னு அவன் மார்க்கெட் பண்ணிக்குவான். மக்களை கொண்டு வர வேலை வந்து அவனோடது. நீங்க போய் கடை போட்டுட்டு உங்களோட ப்ராஃபிட் எடுத்துட்டு வரது மட்டும் தான். இது பேர் வந்து மேனேஜ் மார்க்கெட் பிளேஸ். நீங்க எதுவுமே மேனேஜ் பண்ண முடியாது, இன்க்ளூடிங் பிரைஸ். அண்ட் மார்க்கெட் பிளேஸ்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு என் ப்ராடக்ட் விற்கலாம், இன்னொன்னு என் சர்வீஸை விற்கலாம்.
இதான் வந்து மார்க்கெட் பிளேஸ். இப்ப 2 மார்க்கெட் பிளேஸையும் இதுதான் இருக்கு, இதுதான் இப்ப இருக்கிற மாடல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்க உங்களோட பொருளுக்கு ஓப்பன் போலாமா, மேனேஜ் போலாமா அப்படிங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணணும். சில பொருளுக்கு ஓப்பன் சூட் ஆகும், சிலதுக்கு மேனேஜ் மார்க்கெட் பிளேஸ் சூட் ஆகும். ஓகே. இப்ப நீங்க வந்து இன்கேஸ் ஒரு பொருளோ இல்ல ஏதோ ஒரு ப்ராடக்ட் விக்கிறீங்கன்னா, தீஸ் ஆர் தி சம் ஆஃப் தி ஃபேமஸ் மார்க்கெட் பிளேஸ். இன்னொன்னும் லிஸ்ட் பண்றேன். இன்னைக்கு நெறைய மார்க்கெட் பிளேஸ் இதையும் தாண்டி புதுசா வந்திருக்கு. ஸோ அலிபாபா உங்களுக்கு நல்லா தெரியும். இட் இஸ் ப்ராடக்ட் மார்க்கெட் பிளேஸ். நீங்க ஒரு ப்ராடக்ட்ட உலகம் ஃபுல்லா கொண்டு போணும் அப்படின்னா, அலிபாபா இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் மார்க்கெட் பிளேஸஸ் அரவுண்ட் தி வேர்ல்ட். அண்ட் எஸ் டெஃபினிட்டா வந்து இட் இஸ் சைனாவோட டாமினேஷன் கண்டிப்பா அதுக்குள்ள இருக்கும். அதையும் தாண்டி உங்க பொருள எப்படி நீங்க பொசிஷன் பண்றீங்கங்கிறது தான் இட் வில் ஆட் சம் வேல்யூ. அண்ட் அமேசான்ல இதுவரைக்கும் அமேசான்ல வந்து உங்க பொருளை விற்கலாம் அப்படிங்கிறது நீங்க நாலேஜ் எடுத்திருப்பீங்க. அமேசான்ல பி2பி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது நிறைய பெரும்பாலான ஓனர்ஸ்க்கு தெரியல. பி2பின்னா என்னன்னா, நான் ஹோல்சேலரா இருப்பேன். எனக்கு வந்து இந்த ஒவ்வொரு டெலிவரியா வந்து எடுத்து கொண்டு போறது வந்து எனக்கு பெரிய தலைவலி அப்படின்னு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு 50ஓ 100ஓ வந்து சரி 1000 2000 தாண்டி ஒரு 50 100 வாங்குற நிறைய பி2பி செல்லர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து உங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு அவங்க அவங்க வந்து அமேசானோட மெயின் வெப்சைட்ல லிஸ்ட் பண்ணுவாங்க. அமேசான் பி2பி இஸ் செப்பரேட் போர்ட்டல் ஃபார் பி2பி கிளைண்ட்ஸ். நீங்க வந்து இன்னொரு கிளைண்ட்ஸுக்கு இன்னொரு வெண்டருக்கு 100 ப்ராடக்டாவோ இல்லை 200 ப்ராடக்டாவோ கொடுப்பீங்க. அவங்க அதை எடுத்துட்டு போய் வந்து Amazon.inலயோ இல்லை Amazon.comல வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் அமேசான் பி2பி. இது வரைக்கும் தெரியாதவங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் கிராஃப்ட்ஸ்வில்லா, ஈபே வந்து இந்தியாவில் இல்லை. ஈபே இஸ் மெர்ஜ்டு வித் ஃப்ளிப்கார்ட் அண்ட் ஃபேப் ஃபர்னிஷ், ஃபர்ஸ்ட் கிரை, ஃப்ளிப்கார்ட், இண்டஸ்ட்ரி பையிங் அப்படிங்கிறது இந்தியா மார்ட்டோட ஒரு இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் பையிங் உண்டான கான்செப்ட்ஸ். மேக் மை ட்ரிப் இஸ் உங்களுக்கு தெரியும். இட்ஸ் பியர் டு பியர் ஒரு சர்வீஸ் மாடல். உங்க ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா நீங்க வந்து மேக் மை ட்ரிப் கூடயும் இல்லை கோ ஐபிபி கூடயும் இல்லை ஓயோ கூடயும் நீங்க யூ கேன் ரெடிலி டை அப். டெஃபினட்டா அவங்க இட் இஸ் கைண்ட் ஆஃப் மேனேஜ்ட் ஆயிரும். மேனேஜ்டு ஒரு மார்க்கெட் பிளேஸ்க்கு வந்து அவங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அவங்க வந்து உங்கள்ட்ட இருந்து ஒரு 2000 ரூபாய்க்கு ரூம் வாங்கிட்டு அவங்க 1000 ரூபாய்க்கு விற்பாங்க, அவங்க 500 ரூபாய்க்கு விற்பாங்க. இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து அவங்க இறங்குவாங்க. இட் இஸ் கைண்ட் ஆஃப் அன் எக்ஸாம்பிள். ஸோ இது எல்லாமே லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட் மார்க்கெட் பிளேஸ் எக்ஸாம்பிள். இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஃபினட்டா இதோட கம்ப்ளீட் ஸ்லைட்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ரெஃபரன்ஸ்க்காக நீங்க இதை வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, ஏன் பிசினஸ் ரிலேட்டடா ஏதாவது வந்து சர்வீஸ் ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்கா அப்படிங்கிறது டெஃபினட்டா பார்க்கணும். இன்ஃபேக்ட் அர்பன் லேடர் அப்படின்னு சொல்லிட்டு தர் இஸ் அவர் மார்க்கெட் பிளேஸ் இருக்கு இந்தியாவில். வந்து மோஸ்ட் எமர்ஜிங். நிறைய போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் அதில் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க லோக்கல் ரிலேட்டட் ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்கிறது டேட்டா கொடுத்துருக்காங்க. நிறைய ரன்வே.com நிறைய வெப்சைட்ஸ் வந்து லோக்கல் மார்க்கெட் பிளேஸ்க்காக சர்வீஸ் மார்க்கெட் பிளேசஸாக எமர்ஜ் ஆயிருக்கு. பிளம்பர், கான்ட்ராக்டர் இது எல்லாத்தையுமே அதில் நம்ம போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்ஃபேக்ட் இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டு. ஜஸ்ட் டெய்லியும் தாண்டி இந்தியா மார்ட்டையும் தாண்டி ஒரு உலகம் உருவாயிட்டு இருக்குங்கிறது நம்ம இங்க டெஃபினட்டா நம்ம பார்க்கணும். ஓகே. இப்போ எல்லாரும் வந்து மார்க்கெட் பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க. எல்லாம் ஓரளவுக்கு இதோட நாலேஜ் பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டீங்க. இப்போ எல்லாத்துக்கும் உள்ள இருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி இதெல்லாம் சொல்லிட்டீங்க சார். இப்போ என்னோட ப்ராடக்ட் வாங்கலாம். என்னோட ப்ராடக்ட் நான் எப்படி வந்து என்னோட ப்ராடக்ட்டும் சர்வீசஸும் நான் எப்படி என்னோட ஆன்லைன்லயோ இல்லை டிஜிட்டலையோ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்கும். இன்ஃபேக்ட் அதுக்கு வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன வேணும்னா, நீங்க ப்ரொஃபஷனலா விற்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு அட்ரஸ் வேணும். அந்த அட்ரஸ் தான் உங்களோட வெப்சைட் நேம். உங்களை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? நீங்க ராஜேஷ் தான் எனக்கு நல்லா தெரியும். நீங்க வந்து எல்ஐசி பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படின்னா நீங்க உங்களை நான் உங்களை திருப்பி நான் அணுகிறது அப்படின்னா அதுக்கு தான் வந்து rajeshlIC.com அப்படிங்கிற ஒரு அட்ரஸ். திஸ் இஸ் கால்ட் அன் அட்ரஸ். ஒரு வெப் அட்ரஸ் வந்து உங்களுக்கு வேணும். அதுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன ஒரு பேசிக் சர்வரோ இல்லை பேசிக் இது இருந்தாலுமே உங்களுக்கு ஆன்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போதுமானது. நீங்க டெஃபினட்டா உங்க பிசினஸ் ஆன்லைன்ல எடுத்துட்டு போகலாம். அகைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்ட் அப்பான் யுவர் ரெக்யர்மெண்ட். நான் என்ன மாதிரி நீங்க ஒரு சென்னை சில்க்ஸ் மாதிரி ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெஃபினட்டா யூ ஆர் ஆல்ரெடி வந்து ஆஃப்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப பெருசு. ஆன்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதுக்கு தகுந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் நீங்க இமீடியட்டா நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா நான் சொல்ற பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் யோசிச்சு என்ன பிசினஸ் என்னோட மாடல்ல எதை நான் எடுத்துட்டு போகணுங்கிறத நீங்க டெஃபினட்டா நீங்க அனாலிசிஸ் பண்ணணும். அதுக்குண்டான ஹெல்ப்பும் நான் அவங்க அப்கமிங் ஸ்லைட்ஸ் ஒரு ஐடியா கொடுக்குறேன். அண்ட் ஓகே, நான் என்னோட ஒரு அட்ரஸ் வச்சுட்டோ இல்லை அட்ரஸ் இல்லாமல் கூட நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். உங்கள் வாட்ஸ்அப் ஃபார் பிஸ்னஸ் இருக்குது, அந்த நம்பர் வச்சு அதில் கேட்லாக் போட்டு ஆப்ரேட் பண்ணலாம். கூகுள் மை பிஸ்னஸ் இருக்குது, கூகுள் மை பிஸ்னஸில் உங்கள் ப்ராடக்ட் போட்டு ஆப்ரேட் பண்ணலாம். அண்ட் ஃபேஸ்புக் இருக்குது, ஃபேஸ்புக்கை உங்கள் ப்ராடக்ட் போட்டு ஆப்ரேட் பண்ணலாம். இது மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்திருக்கு. அப்போது ஆப்ரேட் பண்ணுறது ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓகே, வெப்சைட் இருந்தும் ஆப்ரேட் பண்ணலாம், இல்லாமல் இருந்தும் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற உங்கள்
டீட்டெயிலை கொடுத்துட்டேன். அண்ட் பட் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒன்று வேணும். என்ன வேணும் அப்படின்னா பேமெண்ட் கேட்வே அப்படின்னு சொல்லி ஒன்று வேணும். பேமெண்ட் கேட்வேல வந்து நிறைய பேமெண்ட் கேட்வே இங்கே கீழே கொடுத்துருக்கேன். சிசி அவென்யூ, இபிஎஸ், பேபால், இன்ஸ்டாமோஜோ, கேஷ்வின், இந்த மாதிரி நிறைய பேமெண்ட் கேட்வே இருக்கு. இது ஒன்று போய் ட்ரை பண்ணுங்க. எல்லாமே வந்து மோஸ்ட்லி இப்போ ஃப்ரீ பண்ணிட்டாங்க. எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே 2% சர்வீஸ் ஃபீ வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. அதாவது ₹100 நீங்க இது பண்றீங்கன்னா ₹2 வந்து அவங்களுக்கு கமிஷனா வந்து கொடுத்தாகணும். ஸோ இந்த பேமெண்ட் கேட்வேல என்னதான் அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, நீங்க ஒருத்தர் எனக்கு வந்து நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செஷன் வந்து நான் என்ன பண்றேன், எனக்கு இமீடியட்டா எனக்கு ஒரு ₹5000 நான் இன்னொரு செஷன் எடுக்க போறேன்னா, நான் இமீடியட்டா ஒரு லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்து இந்த ₹5000 இதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அதுல எல்லா பேங்க்குமே இன்டெகிரேட் ஆயிருக்கும். இன்ஃபேக்ட் லேட்டஸ்ட் ஜிபே வரைக்கும் எல்லாமே இன்டெகிரேட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியா கேஷ் வாங்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை நம்ம பேமெண்ட் கேட்வே சால்வ் பண்ணி கொடுக்குது. இன்ஃபேக்ட் பேங்க் பேமெண்ட் கேட்வே போனோம்னா என்ன பிரச்சனைனா, அவன் சர்வர் வாங்குங்க, சர்வர் வைக்கணும், உங்களுக்குன்னு தனி டிரான்சாக்ஷன் வைக்கணும், நிறைய பாலிசிஸ் கொண்டு வருவாங்க. அது எல்லாமே ஒரு ஸ்மால் பிசினஸ்னால பண்ண முடியாது. பட் பேமெண்ட் கேட்வே இஸ் தி ஃபைனஸ்ட் ஆப்ஷன் அவைலபிள் ஃபார் கலெக்டிங் பேமெண்ட்ஸ் ஆன்லைன். ஒன்று, என்னோட பிஸ்னஸோட ப்ராஃபிட்டே 2% தான் சார். இது வந்து டெஃபினட்டா எனக்கு வந்து 2% சார்ஜ் பண்றது என்னால் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னா, நீங்க வந்து பேமெண்ட் கேட்வே தவிர ஆல்டர்னேட்டிவ் என்ன, ஆன்லைன் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ல என்னங்கிறது நீங்க யோசிச்சு ஆகணும். ஒன்று. செகண்ட் வந்து ஜிபேவே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜிபே ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. உங்களோட பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், உங்களோட ஜிஎஸ்டி எல்லாமே பக்காவா இருந்துச்சு, ஒரே அட்ரஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஜிபே ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்க கேன் ஸ்டார்ட் கலெக்டிங் பேமெண்ட்ஸ் ஃபார் யுவர் பிஸ்னஸ். பிஸ்னஸ் ரிலேட்டட் பேமெண்ட்ஸ் எல்லாமே அதில் வாங்க ஆரம்பிக்கலாம். வாட்ஸ்அப்புமே வந்து வாட்ஸ்அப் ஒரு பேமெண்ட் கேட்வே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இந்த செகண்ட் குவார்ட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பட் செகண்ட் குவார்ட்டர்ல டெஃபினட்டா அது வராதுங்கிற டேட்டாவை நம்ம எடுக்கிறோம். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி தேர்ட் குவார்ட்டர் ஒரு ஃபோர்த் குவார்ட்டர்ல வாட்ஸ்அப் வழியாக நீங்க பேமெண்ட் வாங்கிக்கலாம். அதாவது நீங்க ஒரு பொருள் நீங்க காட்டுறீங்க, வாட்ஸ்அப் ஃபார் பிஸ்னஸ்ல கேட்லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த கேட்லாக பொருள் பேன்னு கொடுத்த உடனேயே உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேல பேடுன்னு சொல்லி இந்த ப்ராடக்ட் பே பண்ணியிருக்காங்கன்னு ஹிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட சர்வீஸ் மாடல் என்னங்கிறது நீங்க டெஃபினட்டா ஆட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த இயர்க்குள்ள வந்துருங்கிறத நாங்க பாக்குறோம். அண்ட் சரி, நான் எல்லாம் ஓகே சார், நான் வந்து நீங்க சொல்றதெல்லாம் நான் சைன் அப் பண்ணிட்டேன், பேமெண்ட் கேட்வேவும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படி என்னோட மார்க்கெட் பண்றதுன்னா, மார்க்கெட்டிங்க்கும் இன்னைக்கு நிறைய மார்க்கெட் பிளேஸ் இருக்குங்க. ஃபேஸ்புக்ல மார்க்கெட் பிளேஸ் வந்துருச்சு பாக்குறீங்க, குயிக்கர், ஓஎல்எக்ஸ்ல நீங்க ஓப்பன் மார்க்கெட் பிளேஸ் போறீங்கன்னா யூ ஹேவ் சோ மெனி ஆப்ஷன்ஸ். ஓப்பனா போய் நீங்க குயிக்கர், ஓஎல்எக்ஸ்ல, ஃபேஸ்புக் பேஜ்ல, கூகுள் லோக்கல்ல எல்லாத்துலயுமே போய் நீங்க வைக்க முடியும். இட்ஸ் ஓப்பன் மார்க்கெட் பிளேஸ். பட் மேனேஜ் மார்க்கெட் பிளேஸ் வந்ததுன்னா இட் இஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அமேசான் சொல்றது நீங்க டெஃபினட்டா கேட்டாகணும், ஃபிளிப்கார்ட் சொல்றது நீங்க கேட்டாகணும். பட் தே வில் பிரிங் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஃபார் யூ. உங்க பொருள் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா ஹிட் ஆக 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 உங்களோட நிறைய செல்லர்ஸ். ரெண்டாவது இன்னொரு விஷயம் இல்லை, நிறைய தப்பு பண்றது என்னன்னா, இன்னைக்கு நான் செஷன் முடிஞ்சவொடனே நான் போய் அமேசான் செல்லர் ஆகிறேன்னு எல்லாருமே ஆகுவாங்க, ஃபிளிப்கார்ட் செல்லர் ஆவாங்க. பட் 1 இயர் ஆகும், எனக்கு பெரிய சேல்ஸே வரல சார்னு சொல்லி திருப்பியும் ரிட்டர்ன் ஆகிறவங்க நான் நிறைய பேர் பார்க்குறோம். இன்ஃபேக்ட் நீங்க இப்ப பார்க்குற செல்லர்ஸ் யாருமே வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சவங்க கிடையாது. 5 வருஷம் 10 வருஷம் கண்டினியூஸா அமேசான்ல எஃபர்ட் போட்டு 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 இன்னைக்கு பெரிய பெரிய செல்லர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் பிளான் பண்ணி ஒரு லாங் டேர்ம் ஒரே ப்ராடக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சவங்க தான் அப்படிங்கிறது நீங்க நல்லா ஞாபகம் பண்ணிக்கோங்க. இன்ஃபேக்ட் நான் இங்க ஒரு டேட்டாவை சொல்லணும்னா, எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வந்து கர்ச்சீஃப் வந்து இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக தான் பிராண்ட் பண்ணாரு. இன்ஃபேக்ட் அமேசான்ல ஃபேமஸ் ப்ரொவைடர்ஸ் 2-3 பேர் இருந்தாங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து கர்ச்சீஃபை பாக்ஸ் பண்ணி விற்க ஆரம்பிச்சாரு. வித்தது என்ன ஆச்சு அப்படின்னா, மந்த் ஆன் மந்த் அவனுக்கு வந்து ஒரு 50,000 to 60,000 வந்து அது மூலமா அவருக்கு வந்து ஒரு ரெக்கரிங் ரெவன்யூ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை ப்ராப்பரா பண்ண ஆரம்பிச்சாரு. இன்ஃபேக்ட் அதை ஒரு லாங் ஜெர்னியா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக தான் கண் கூட பார்க்க முடிஞ்சது. ஸோ இது மாதிரி லாங் டேர்ம் ஒரு திங்கிங்கோட நீங்க இறங்குனீங்க அப்படின்னா டெஃபினட்டா மேனேஜ் மார்க்கெட் பிளேஸ் வில் பி ஒரு கிரேட் ஹெல்ப். அண்ட் ஓப்பன் மார்க்கெட் பிளேஸ் உங்களை யாரும் மானிட்டர் பண்றது இல்லை. நீங்க பொருளை கொடுக்குறீங்க, அது வந்து தரம் இருக்கா தரம் இல்லையா அப்படிங்கறது யாரும் மானிட்டர் பண்றது இல்லை. தரம் இருந்ததுன்னா திருப்பி அவங்கள்ட்ட சொல்லி திருப்பி வருவாங்க. தரம் இல்லைன்னா நீங்க 2 பேரும் அந்த வாக்குவாதம் நடந்துச்சுன்னு கூட யாருக்குமே தெரியாது. ஸோ மேபி ஆன்லைன்ல ரிவ்யூஸ் போய் எழுதுனா மட்டும்தான் தெரியும். ஸோ நீங்க எந்த மாதிரி சர்வீஸ் போறீங்க, எந்த மாதிரி மார்க்கெட் பிளேஸ் போறீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு இது இந்த இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து என்னோட ஜேபி பார்ட்னர்ஸ் ஜேசி ஜோன் 17க்கு இதை அப்படியே நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னைக்கு ஜோன் 16க்காக நான் புதுசாக இந்த லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக வந்து கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனில் சரி ப்ரீவியஸாகவே நாங்கள் நிறைய O2O அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி பேசியிருந்தோம். ஆன்லைன் பற்றி பேசுவோம். O2O அப்படிங்கிற கான்செப்ட்னா என்னென்னா, O2Oன்னா ஆஃப்லைன் டு ஆன்லைன்,
ஆர் ஆன்லைன் டு ஆஃப்லைன். இதான் வந்து O2O அப்படிங்கிறதோட அப்ரிவேஷன். என்னதான் மாடல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சரி இன்னைக்கு வந்து இந்த O2O மாடல் எமர்ஜ் ஆகிறத நான் கண் முன்னாடி நான் பார்க்குறேன். உங்களோட ஆஃப்லைன்ல நீங்க ஒரு பொருளை வித்துட்டு இருக்கீங்க, ஒரு பொருளை வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஆன்லைன்ல இருந்து லீட் ஜென்ரேட் ஆகும். எனக்கு இப்ப வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதை வந்து ஆஃப்லைன்ல நீங்க டெலிவரி கொண்டு போய் கொடுப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்க இன்கேஸ் வேலூர்ல இருக்கீங்க, வேலூர்ல சென்னை சில்க்ஸ் இருக்குன்னு சொல்லி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வேணும். ஆனா போய் வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு தைரியமா போய் வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். பட் இன்னைக்கு டெஃபினட்டா ஒரு ட்ரெஸ் வேணும். உங்களுக்கு ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு பட்டு வேட்டி, பட்டு சட்டை வேணும் அப்படின்னா, நீங்க இப்ப சென்னை சில்க்ஸ் வந்து ஒரு ஆன்லைன் டு ஆஃப்லைன் கான்செப்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட போர்ட்டல்ல நீங்க அவங்களோட திங்ஸ் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி பார்ப்பீங்க. உங்களுக்கு எது வேணுமோ இது வேணும்னு சொல்லி கிளிக் பண்ணுவீங்க. அவங்களோட சேல்ஸ் ஏஜென்ட் வந்து நெக்ஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்லயோ 1 ஹவர்லயோ அந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு உங்கள்கிட்ட வந்து கொடுத்து உங்களை உங்கள்கிட்ட இருந்து பேமெண்ட் வாங்கிட்டு போனார்னா யூ வில் பி ஒன் ஆஃப் தி சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர். சரி, இது எப்படி இருக்கு, இந்த மாடல் எப்படி இருக்கு? இந்த மாடல்லாம் இட் இஸ் எமர்ஜிங் மாடலா வந்து இந்த பேண்டமிக்ல நாங்க பார்க்கக்கூடிய விஷயம். அண்ட் உங்க பிசினஸ்க்கும் இந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி டெஃபினட்டா பாருங்க. தட் இஸ் ஆன்லைன் டு ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் டு ஆஃப்லைன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதாவது என்னோட பொருளை ஆன்லைன் அட்வர்டைஸ் பண்ணி ஆஃப்லைன் விற்கிறது. அப்போ இன்ஃபேக்ட் நீங்க மோதுறதும் அமேசான் கூடயும் பிளிப்கார்ட் கூடயும் மோத போறீங்க. அப்போ என்ன அட்வான்டேஜ், ஒரு அட்வான்டேஜ் வைக்கலாம் அப்படின்னா, சரி சென்னை சில்க்ஸ்ல நீங்க ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா ஒரு 20 கிலோமீட்டர்ல ஒரு 15 to 20 மினிட்ஸ் அவன் டெலிவரி கொடுக்க முடியுமானா, எஸ் டெஃபினெட்லி இட் இஸ் பாசிபிள். ஸோ அந்த மாதிரி ஒரு மாடல் டெலிவரி மாடலோட வந்துட்டாங்க அப்படின்னா, அமேசான்ல போய் எனக்கு வந்து பொருள் 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு வர்றதுக்கும், பிளிப்கார்ட்ல போய் ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு வர்றதை விட அடுத்த ஒரு 2 மணி நேரத்திலயோ இல்ல ஒரு அரை நாள்லயோ இல்ல ஒரு நாள்லயோ வரக்கூடிய ப்ராடக்ட்டை தான் நான் ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிப்பேன். என் பக்கத்துல இருக்கிறது தான் நான் ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிப்பேன் அப்படின்னா, டெஃபினட்டா திஸ் இஸ் கோயிங் டு பி ஒரு கிரேட்டஸ்ட் ஹிட் அப்படிங்கிறது நீங்க பண்ணி ஆகணும். உங்களோட பிசினஸ் இதுல ஏதாவது எடுத்துட்டு வர முடியுமான்னு நீங்க டெஃபினட்டா பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இந்த பேண்டமிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல இது ஒரு லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கும்போது நாங்க பார்க்குற ஒரு மாடல் என்னன்னா, டெலிவரி மாடல்ஸ் நிறைய பேர் இப்போ டெலிவரி மாடலை வந்து கொண்டு வர போறாங்க. அப்போ உங்க பொருளை எடுத்துட்டு போய் சேர்த்துறதுக்கு உண்டான மாடல் வந்து மேபி ஒரு 1 or 2 மந்த்ஸ்ல வந்தாலும் ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நீங்க பொருளை கொடுத்துருங்க, நான் இங்க போய் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற நிறைய டெலிவரி மாடல் வரப்போறதும் ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ்ல பாக்குறோம். ஓகே, சரி ஆன்லைன் டு ஆஃப்லைன் போறதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க பிசினஸ் வந்து ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும். ஸ்ட்ரக்சர்ட்னா என்ன சார் அப்படின்னா, பொருள் வந்து உங்கள்கிட்ட ஒரு விலை, உங்களோட டீம்கிட்ட வந்து ஒரு விலையா இருக்கக்கூடாது. ஸ்ட்ரீம் லைன்டா ஒரே மாதிரி விலை, ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும். அதே மாதிரி பொருளும் ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும். அதோட இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும். உங்கள்கிட்ட வந்தா ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்க டீம்கிட்ட வந்தா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ இட் ஷுட் பி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பிஸ்னஸா இருக்கணும். அண்ட் உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன்னா இதை வந்து நீங்க டிஜிட்டலா சொல்ல போறீங்க. டிஜிட்டலா நிறைய மக்கள் அதை பார்க்க போறாங்கன்னா கிறிஸ்ப் அண்ட் கிளியரா வெரி இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும். அண்ட் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டலாக் கண்டிப்பா இருக்கணும். நீங்க வந்து அந்த பொருளை பத்தி தான் பேச போறீங்க அப்படின்னா ஆன்லைன் O2O மாடல்ல இன்ஃபர்மேஷன் கேட்டலாக் இருக்கணும். அண்ட் யூ ஷுட் ஹேவ் ஒரு ஒரு டெஃபினட்டா நீங்க கையில வச்சிருக்கீங்க, ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, நான் இது எப்படி கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கிறதுக்குள்ளான ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். நான் வந்து SMS மூலமா பண்ண போறேன்னா, வாட்ஸ்அப் மூலமா பண்ண போறேன்னா, வெப்சைட் மூலமா பண்ண போறேன்னா, இல்ல ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி சொல்ல போறேன்னா, என் பொருள் இருக்கு வாங்கிக்கோங்க, நான் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நான் டெலிவரி பண்றேன், ₹100 தான், நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க, நாங்க ஆஃப்லைன்ல டெலிவரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாடல். என்ன மாதிரி மாடல் கொண்டு வர போறீங்க அப்படிங்கிற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா வேணும். அதே மாதிரி சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு நிறைய பேர் இதே மாதிரி வர போறாங்க. இன்ஃபேக்ட் நாங்க மார்க்கெட் பார்க்கும்போது நிறைய மாஸ்க் செல்லர்ஸ் பாக்குறோம், ஏகப்பட்ட பேர் மாஸ்க் சானிடைசர்ஸ் பாக்குறோம். இப்போ இதையும் தாண்டி இப்போ எங்கிட்ட கிளைண்ட் வராங்க அப்படின்னா என்ன ஸ்ட்ராட்டஜில நான் வந்து விற்க போறேன், ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து டெஃபினட்டா ஒரு சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அண்ட் பேமெண்ட் எப்படி நான் கலெக்ட் பண்ண போறேன், நான் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க போறேன்னா இல்ல வந்து ஆன்லைன்ல பேமெண்ட் கேட்வே வாங்க போறேன்னா என்ன பேமெண்ட் மாடல்ல நான் வாங்க போறேங்கிறதும் நீங்க டெஃபினெட்லி இருக்கணும். அண்ட் இதையும் தாண்டி என்னோட டெலிவரி மாடல் என்னவா இருக்கும் போது, இன்ஃபேக்ட் இங்க மொபைல் கடைக்காரர் ஒருத்தர் சொன்னாரு, நாங்க இப்பவுமே வந்து மொபைல் ஆர்டர் பண்ணீங்கன்னா 2 மணி நேரத்துல உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படிங்கிறது சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி டெலிவரி மாடல் எல்லாமே வச்சிருக்கீங்களா? அந்த டெலிவரி மாடலை கன்சிஸ்டண்டா கொடுக்க முடியுமா? இட் இஸ் நாட் தட் ஒன் டைம் நான் ஒரு ஒரு கஸ்டமருக்கு நான் 2 மணி நேரத்துல கொடுக்க முடிஞ்சுன்னு இல்லாம ஒவ்வொரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணும்போதும் அந்த 2 மணி நேரத்தை என்னால பூர்த்தி பண்ண முடிஞ்சதுன்னா அதுவே உங்க பிசினஸ் வேல்யூவா மாறிடும் அப்படிங்கிறது தான் இதோட பேசிக்ஸ். சரி, என்ன சார் ஸ்லைடே காட்டிட்டு இருந்தீங்க, அதாவது லைவா காட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. டெஃபினட்டா உங்களுக்காக நான் இது வந்து லைவா காட்ட போறேன். இது எவ்வளவு ஈஸிங்கிறதும் உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ என்னோட அப்ஜெக்டிவ் ஒன்னே ஒன்று தான். இது வந்து கஷ்டம் இல்லைங்க. ஒவ்வொரு மாடலுக்கும் ரொம்ப சிந்திச்சு பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட் இஸ் பாசிபிள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, டெஃபினட்டா ஃபெயிலியர் ஆவீங்க.
ஃபெயிலியர் ஆக 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 இதில் இருக்கிற உங்களுக்கு பல்ஸ் தெரிஞ்சிடும், எப்படி வின் பண்ணுறதுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிடும். இப்போ பிரச்சனை என்னன்னா, யாருமே குதிக்காம அந்த கிணறு எவ்வளோ ஆழம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் டெஃபினட்டாக சொல்ல முடியாது. ஸோ டெஃபினட்டாக குதிங்க, அதில் என்ன ஆழம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இதில் வந்து லைவாக வந்து ஒரு சில விஷயங்கள் நான் காட்டணும்னு ஆசைப்பட்றேன். எஸ். ஸோ எல்லாரும் என் ப்ரௌசர் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்க முடிஞ்சதுன்னா ஜஸ்ட் எஸ்ன்னு மட்டும் ஒரு 2, 3 பேர் டைப் பண்ணுங்களேன். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். ஓகே. இப்போ நீங்க வந்து எந்த சர்வீஸ் வேணாலும் பண்ணிக்கோங்க. தட் இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். நீங்க வந்து இன்சூரன்ஸ் பண்ணாலும் சரி, இல்ல வந்து பொருள் வித்தாலும் சரி, இல்ல வந்து பொருள் விக்கலாலும் சரி, எல்லாத்துக்குமே எப்படி இது சூட் ஆகுதுங்கிறது நான் ஜஸ்ட் ஒரு டெமோ மட்டும் காட்டுறேன். ஓகே. இப்போ இந்த ஆன்லைன் டூ ஆஃப்லைன் கான்செப்ட்ல இப்போ இது வந்து லாஸ்ட் ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே இது ஒரு எங்களோட கஸ்டமருக்காக நாங்க வந்து இது ஒரு டெமோ மாடலா எடுத்திருந்தோம். இட் இஸ் சூப்பர்ப்லி ஒர்க்கிங். இது மாரி உங்க சர்வீசஸ் இந்த மாரி உள்ள இருந்தீங்க அப்படின்னா, இது நீங்க தாராளமா பண்ணலாம். இது வந்து நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, Google 360 அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபி மாடல்ல அவங்களோட கடையவே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபுல்லா வந்து இதே மாடல்ல டிஸ்ப்ளே பண்ணியாச்சு. இப்போ எனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா, டைரக்ட்டா ஜூம் பண்ணி நான் அத பார்த்துக்கலாம். ஓகே. எனக்கு வந்து இந்த பொருள் வேணும். எனக்கு இந்த கிஃப்ட் வேணும்னா, இந்த கிஃப்ட் வேணுங்கிற ஸ்கிரீன்ஷாட்டையோ, இல்ல இந்த பொருள் இங்க இருக்குதுங்கிற இன்ஃபர்மேஷனையோ எடுத்து அந்த ஷாப் ஓனருக்கு குடுத்துட்டா போதும். அவங்க வந்து ஆன்லைன்ல இங்க பார்க்குறீங்க. ஜிபேல பேமெண்ட் ரிசீவ் பண்றாங்க. ரிசீவ் பண்ணி இம்மீடியட்டா டெலிவரி தர்றாங்க அப்படிங்கிறத நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஆன்லைன் டூ ஆஃப்லைன் அப்படிங்கிற ஒரு மாடல். ஆன்லைன் டூ ஆஃப்லைன் கான்செப்ட்டோட மாடல். அதே மாரி நான் உங்களுக்கு சொன்னேன், பொருள் விக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்ஃபேக்ட் இப்ப பாருங்களேன், இது வந்து நான் இப்ப நான் நான் வந்து ஒரு நான் நான் 2, 3 பேமெண்ட் கேட்வே கூட டைப் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாமோஜோ அப்படிங்கிற ஒரு பேமெண்ட் கேட்வேல நான் ஜஸ்ட் போய் காட்டுறேன். எப்படி ஒரு பொருள நான் ஏற்கனவே சைன் அப் பண்ணியாச்சு. ஒரு பொருள நான் இன்னைக்கு இப்போ ஒரு ஒரு பால் விக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் a பிசிக்கல் ப்ராடக்ட்டா இல்ல டிஜிட்டல் ப்ராடக்ட்டா, ஈவென்ட் டிக்கெட்ஸா என்னன்னு கேக்குது. நான் ஒரு பிசிக்கல் ப்ராடக்ட் ஒரு பால் விக்கிறேன். வாலிபால் விக்கிறேன். வாலிபால். டைம் நோட் பண்ணிக்கோங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 4:58 ஆச்சு. 4:59 ஆயிருச்சு. ஸோ இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாலிபால் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் வாலிபால் ஃபார் சேல். ஓகே. என்ன கேட்டகரின்னு கேக்குது. ஸ்போர்ட்ஸ். ஓகே. ப்ராடக்ட் இமேஜ் என்னன்னு கேக்குது. ப்ராடக்ட் இமேஜை நான் என்னோட லோக்கல் கம்ப்யூட்டர்ல ஓகே பால் போட்டாச்சு. அப்லோட் பண்ணியாச்சு. பால் வந்துருச்சு. இதோட பிரைஸ் எவ்வளோன்னு கேக்குது. கன்சிடர் தட் ₹100ன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 நாள்ல உங்களுக்கு நான் அனுப்ப முடியும். ஓகே. அவ்வளோதான். 4:59ங்க. இட் இஸ் ரைட் நவ் த டைம் இஸ் 4:59. வித்தின் 30 செகண்ட்ல நான் அவங்களோட ஒரு ப்ராடக்ட் வந்து லைவ் பண்ணி காட்டியிருக்கேன். பார்த்துக்கோங்களேன். இப்போ நான் இந்த லிங்க்கை மட்டும் அப்படியே எடுத்து இதை பாருங்க, பை நவ் பட்டனோட இருக்கு. இது வந்து பேமெண்ட் கேட்வே ப்ரொவைடரே வந்து உங்களுக்காக இது தராங்க. பேசிக்கா ஒரு பொருளை விற்கணுங்கிறவங்க நீங்க இதை யூஸ் பண்ணி தாராளமா உங்க பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இதை விற்கணும் அப்படின்னா இதை எடுத்து அப்படியே உங்களுக்கு லிங்கா வந்து சேட்ல போட்டுவிட்டேன் அப்படின்னா இதெல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னா நீங்க ஒரிஜினல் செஷனா இருந்துச்சுன்னா, இன்ஃபேக்ட் நான் இந்த செஷன்ஸ் வந்து நான் நிறைய இடத்துல பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், செஸ் போர்டையோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு போய் ₹10க்கு போடுங்க. யார் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்றாங்களோ ஃபர்ஸ்ட் 3 பர்ச்சேஸுக்கு நான் இதை வந்து கிஃப்டா கொடுப்பேன். இப்போ கிஃப்டா கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நோ இஷ்யூஸ். ஒரு பொருளை 30 செகண்ட்ல நான் அப் பண்ணி இதை வந்து உங்களுக்காக அந்த லிங்கை கொடுத்து உங்களை பை பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோட பேசிக்ஸ். நீங்க அதை டெமோ போய் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட டெமோ போய் பார்க்கலாம். இது ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கும். சரிங்களா? ரைட். இது வந்து எப்படி வந்து ஒரு ஆன்லைன் பேமெண்ட் வாங்குறதுன்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க. அண்ட் இன்ஃபேக்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு இமெயில் அலர்ட்டாவோ இதாவோ வந்துடும்.
இது ஒரு எக்ஸாம்பிளுங்க. ஒரு எக்ஸாம்பிளா வந்து எப்படி பேமெண்ட் பண்ணவங்களோட லிஸ்ட் எல்லாம் நீங்க இங்க பார்த்துக்கலாம். ஏற்கனவே வாங்கியிருக்கவங்க லிஸ்ட்டை நீங்க பார்த்துக்கலாம். யூ வில் ஹேவ் ஒரு செப்பரேட் டேஷ்போர்ட் ஃபார் யூ. இதை வச்சு நீங்க கம்ப்ளீட்டா உங்களோட பிசினஸை டிஜிட்டலா மாற்ற முடியுங்கிறது தான் பேசிக்ஸ். சர்வீஸும் ஆஃபர் பண்ணலாம், ஆர் டிஜிட்டல் ப்ராடக்ட் ஆஃபர் பண்ணலாம். அண்ட் இதை யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு 2-3 கஸ்டமர்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஜி மார்க் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து கோயம்புத்தூர்ல ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. இப்போ இவங்க சென்னையில் இருக்காங்க. சென்னையில் இப்போ என்னதான் பண்றாங்கன்னு சொல்லி மானிட்டர் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து அந்த இன்ஸ்டா கார்ட் அப்படிங்கிற கார்ட்ல இது இது வந்து ஆன்லைன் ஷாப்பிங் கார்ட் கிடையாது. பட் ஒரு ப்ராடக்ட் வந்து இமீடியட்டா பர்ச்சேஸ் மல்டிபிள் குவான்டிட்டியில பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து பேமெண்ட் கேட்வே தர்றாங்க. அதை எடுத்து உங்களோட வெப்சைட்லயும் சரி, இல்லை உங்களோட வாட்ஸ்அப்லயும் சரி ஈஸியா அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற டெமோ தான் இங்க பாக்குறீங்க. இன்ஃபேக்ட் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இஸ் கான்சன்ட்ரேட்டிங் ஒன்லி ஆன் சென்னை. சென்னையில் தே ஆர் டூயிங் வெரி பியூட்டிஃபுல்லி அப்படிங்கிறது நீங்கள் டெமோ இங்கே பார்க்குறீங்க. அண்ட் கம்மிங் டு ஓகே, சரி, இது வரைக்கும் வந்து இன்ஸ்டா கார்ட் பார்த்தீங்க. ஆன்லைன் ஷாப்பிங் கார்ட் நிறைய பேர் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொருளும் வாங்கியிருக்கீங்க. சரி, நம்ம ஊரில் லோக்கலில் ஒருத்தர் இருக்காரா பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்டை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இட் இஸ் நாட்டு மருந்து கடை.com சொல்லிட்டு ஒரு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இதுல நிறைய மாடல்ஸ் இதுலேருந்து எடுத்துட்டு போயிருக்கோம். ஸோ ஐடியா என்னன்னா ஹெரிட்டேஜ் ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் ஆன்லைன்ல கொடுக்குறது தான் இதோட பேசிக்ஸ். இது என்ன ஆச்சுன்னா இந்தியா வைடா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இந்தியா வைடா போகும்போது நாட்டு மருந்து கடை நேம் வேண்டாம்னு சொல்லிட்டு என்எம்கே ஆன்லைன் சொல்லி கொண்டு போகிறோம். அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ராடக்ட்ஸ் ஐட்ரேஷன் பண்ணி ரொம்ப சிம்பிளுங்க. உள்ளே போய் அந்த ப்ராடக்டோட டீடைல்ஸ் பார்க்குறாங்க, ஆட் டு கார்ட் கொடுங்க. வேற எந்த ஒரு பெரிய ஒரு கிமிக்ஸுமே இதில் ஆட் பண்ணவே இல்லை. ரிவ்யூஸும் இது மட்டுமே வந்து ஆட் பண்ணி பொருள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா மக்கள் வாங்குவாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் வந்து என்எம்கே ஆன்லைன். அண்ட் சரி, அது மட்டும் தான் பண்ண முடியுமா, ஃபர்னிச்சர் எல்லாம் பண்ண முடியுமானா இட்ஸ் டெஃபினெட்லி பாசிபிள். அந்த ஊர்ல லொக்காலிட்டியில நீங்க சர்வீஸ் பண்றீங்க, இல்லை ஆன்லைன் டு ஆஃப்லைன், ஆஃப்லைன் டு ஆன்லைன் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்க பொருளை ஒவ்வொருத்தரோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷாப்பிங் கார்ட் எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க. ஸோ இது ஒரு பொருள், நாட்டு மருந்து கடை பார்த்தீங்க, ஃபர்னிச்சர் பார்த்தீங்க, ஒரு சில்க் சாரீஸ், டெடிகேட்டட் சில்க் சாரீஸ் சேல் பண்ற ஒரு கம்பெனியை நீங்க டெமோ பாக்குறீங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் அவங்க ஒரு தனியா கடை வச்ச மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆன்லைன் ஷாப்பிங்ல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க வந்து ஆஃப்லைன்ல ஒரு பொருள் ஆஃப்லைன்ல ஒரு கடை வைக்கிறீங்கன்னா ஒரு 25 lakhs செலவாகுதுன்னா அது வந்து அந்த பவுண்டரிக்குள்ள தான் ரெஸ்ட்ரிக்டட். பட் ஆன்லைன்ல ஒரு பொருளோ இல்லை ஒரு கடையோ நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா அது வந்து பவுண்டரி ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது. இன்ஃபேக்ட் வேர்ல்டு வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகுங்கிறத நம்ம டெஃபினட்டா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் ஆட் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டமா சார்? இதெல்லாம் என்னென்னமோ காட்டுறீங்களே, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குமானா டெஃபினெட்லி இட் இஸ் நாட். கஷ்டமே இல்லைங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு 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 அட்மினிஸ்ட்ரேட்டர் பேனல் வந்து நீங்க எந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெண்டர்கிட்ட நீங்க போனாலுமே இந்த மாதிரி ஒரு பேனல் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பேனல்ல போய் உங்களோட டேட்டா எல்லாம் நீங்க என்னென்ன டேட்டாவோ அது டேட்டா நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமுமே வந்து உங்களோட அந்த ஷாப்பிங் கார்ட் ப்ரொவைடர்கிட்ட நீங்க டிபெண்ட் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களே ப்ராடக்ட் போட்டு நீங்களே விற்க ஆரம்பிக்கலாம். இது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்பதான் நான் வந்திருக்கேன்னு சொல்றவங்களுக்கு மேபி கஷ்டமா இருக்கலாம். ஜென்ரேஷன் எக்ஸ் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன், அண்ட் பேபி பூமர் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். உங்களுக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். பட் ஜென்ரேஷன் ஒய்க்கும் ஜென்ரேஷன் ஜெட்டுக்கும் இது வந்து கஷ்டம் கிடையாது. டெஃபினட்டா நீங்க அந்த மாதிரி கஷ்டமா ஃபீல் பண்ணீங்கன்னா ஹேவ் அன் அசிஸ்டன்ஸ் ஆஃப் உங்க பசங்கள்கிட்டயோ இல்லை உங்களோட ரிலேஷன்லயோ யாராவது இது ரிலேட்டடா நல்லா நாலேஜ் இருக்கவங்கள்ட்ட நீங்க டெஃபினட்டா யூ கேன் சீக் நாலேஜ் அண்ட் ஸ்டார்ட் அப்லோடிங் யுவர் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். அண்ட் நீங்க இன்ஃபேக்ட் ஒரு கடை வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் இமீடியட்டா சென்னை சில்க்ஸ் இப்போ வந்து வேலூர்ல ஆன்லைன் வராங்கன்னு சொல்லிட்டு எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரே நாள்ல கொண்டு போய் ஆன்லைன்ல போட்டு விற்கணுமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி அது மாதிரி பண்ண வேண்டாம். அது மாதிரி பண்ணாலுமே இட் இஸ் a வெரி ஹெக்டிக் ஜாப். டாப் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுங்க, அதை ஆன்லைன்ல கொண்டு போங்க, ஆன்லைன்ல ப்ரமோட் பண்ணுங்க, ஆன்லைன்ல வாங்குறாங்களான்னு பாருங்க. ஆன்லைன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவொன்னா அந்த டேட்டா வச்சுட்டு இன்னி கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுங்க. இல்ல ப்ராடக்ட்ஸே அவ்வளவுதான் சார், எனக்கு 2 ப்ராடக்ட் 3 ப்ராடக்டா இருக்குன்னா அதை எக்ஸ்டென்சிவா எடுத்துட்டு போறதுக்கு உண்டான ஐடியாவை மெத்தடாலஜியை வந்து டெஃபினட்டா நீங்க எதிர்கொள்ள முடியுங்கிறது தான் இதோட பேசிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன பேசிக்ஸ்ங்க. ஸோ ஒரு பொருளை போட்டோம் அப்படின்னா இங்க நீங்க பாக்குறீங்க அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இது வந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் இந்த ஃப்ளிப்கார்ட்டும் சரி அமேசான் சரி எப்படி சார் ஆட் பண்றாங்க அப்படின்னா இப்போ நான் இந்த பேக் அண்ட் வச்சு தான் ஆட் பண்றாங்க. இதுல தான் அவங்க டேட்டா இந்த டீடைல்ஸ் எல்லாமே போடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஃபில் பண்ணி இதுவுமே வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5 minutesல பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை ஊட்டுறதுக்கு தான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றேன்.
ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கலெக்டிங் பேமெண்ட்ஸ் ஆன்லைனுங்க. உங்கள் பொருளையும் உங்கள் சர்வீஸும் ஆன்லைன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு டெஃபினட்டாக எப்படி அப்படிங்கிற சின்ன ஒரு ஓவர்வியூ கொடுத்துருப்பேன்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி புக்ஸ் விற்கலாம், இது மாதிரி வந்து நீங்கள் உங்கள் சர்வீஸை விற்கலாம். சரி, ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டோருக்கு நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கீங்க. நான் எப்படி சார் பேமெண்ட் ஆன்லைனில் கனெக்ட் பண்ணுறதுனா, இதே மாதிரி இப்போது ஏதோ ஒரு பேமெண்ட் கேட்வேல நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கஸ்டமர் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அவருக்கு ₹250 நீங்கள் பே பண்ணிடுங்க. எங்களோட ஸ்டாஃப் வந்து 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளார அங்கே இருப்பாரு அப்படிங்கிற அஷூரன்ஸ் கொடுக்க முடியும்னா டெஃபினட்டாக கஸ்டமரும் அதுக்குண்டான காசை கொடுப்பாங்க, கொடுக்கறதுக்கு தயாராவாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற பேசிக்ஸ். சரி, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஓவர் நைட்டில் நடக்காதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பிஸ்னஸ்க்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். நீங்கள் இது வரைக்கும் ஆஃப்லைன்லேயே கேஷ் வாங்கிட்டு திடீர்னு போய் நான் ஆன்லைனில் தான் வாங்குவேன், ஆஃப்லைனில் வாங்க மாட்டேன்னு அடம் முடிச்சிங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து ரிப்பல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் இந்த டைம் வந்து அழகானது ஒரு தருணம். இமீடியட்டாக டிஜிட்டலாக மாற்றி நான் டிஜிட்டல் நீங்கள் பண்ணிடுங்க, எங்கள் ஸ்டாஃப் யாரோ ஒருத்தர் வந்துருவாங்கன்னு சொல்லக்கூடிய தருணம். ஸோ எல்லா சர்வீஸுமே ஆன்லைனில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது. எல்லா சர்வீஸுன்னா நம்ம நீங்கள் கேட்கலாம், முடி வெட்டுறதெல்லாம் ஆன்லைனில் பண்ண முடியுமா சார்? ஸோ முடி வெட்டுறது ஆன்லைனில் பண்ண முடியாதுங்க. பட் அதுக்குண்டான மார்க்கெட்டிங் ஆன்லைனில் பண்ண முடியும். யூபிஎஸ் வந்து டைரெக்டாக தான் போய் டெலிவரி பண்ண முடியும். பட் அதுக்குண்டான மார்க்கெட்டிங் ஆன்லைனில் பண்ண முடியும், சேல்ஸும் ஆன்லைனில் பண்ண முடியும் அப்படிங்கிறது இதோட பேசிக்ஸ். ஸோ மோஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி ஐ வாண்ட் டு ஆட் O2O பற்றி நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க. அண்ட் சரி, எப்படி என்னோட பிஸ்னஸ் ஸ்கேல் பண்ணுறது அப்படின்னா, ஃபைனலி ஐ வாண்ட் டு ஆட் உங்கள் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கணும். அண்ட் டெஃபினட்டாக உங்கள் ஐடியா ஷுட் பி ஒரு ப்ரெஸிங் ஐடியா இருக்கணும். அண்ட் அவங்க தொழில் மேலே ஒரு பேஷன் வேணுங்க. இன்னைக்கு பேஷன் இல்லாமல் டெஃபினட்டாக விற்க முடியாது. நீங்கள் வந்து பேஷன் இல்லை, ஜஸ்ட் லைக் தட் விற்க வந்திருக்கேன்னா ஷார்ட் டேர்ம் மேபி சக்ஸஸ் பண்ணலாம், பட் லாங் டேர்ம் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் பேசிக்ஸ். அண்ட் பர்பிள் கவுனா கொஞ்சம் ஏதாவது டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமா? சர்வீஸ் டிஃபரன்ஷியேஷன் இல்லை வந்து ப்ராடக்ட் டிஃபரன்ஷியேஷன் ஏதோ ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமாங்கிறது நீங்கள் பார்க்கணும். அண்ட் இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு போக முடியும். இம்மீடியட்டாக உடனே வந்து மேசிவ் சக்ஸஸ் கொடுக்க முடியாது. அண்ட் தயவு செய்து ஃபெயில் ஏர்லி. இதெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணி தயவு செய்து சும்மா இருக்கிறது தான் பாவம். ஏதோ ஒன்று பண்ணி ஃபெயில் ஆகுங்க. ஃபெயில் ஆக ஆக உங்களுக்கு சக்ஸஸ் எங்கேங்கிற ஒரு பாத் வந்து டெஃபினட்டாக தெரிஞ்சிடும். அண்ட் தயவு செய்து ஸ்டார்ட் எக்ஸ்பெரிமெண்டிங். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறவங்க தான் இன்னைக்கு வந்து தே ஆர் லீடிங். எந்த டைமென்ஷன் இருக்கோங்கிறது புரிஞ்சுக்க முடியும். அண்ட் வித் ஆல் தட் நீங்கள் இந்த கம்ப்ளீட் ஸ்லைட்ஸை வந்து இந்த லிங்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். bit.ly inside ecom அப்படிங்கிற லிங்க்ல போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் வித் தட் இன்ஃபர்மேஷன் உங்கள் பிஸ்னஸை டெஃபினட்டாக இன்னொரு டைமென்ஷனில் திங்க் பண்ண வேண்டியதுக்குண்டான தருணம் இது. இன்னொரு டைமென்ஷன் திங்க் பண்ண ஆரம்பிங்க. என்னோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை நான் வேறு வகையில் எப்படி நான் கொண்டு போய் என் மக்கள்கிட்ட சேர்த்த முடியும் அப்படிங்கிற டைமென்ஷன் திங்க் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் இதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சு உங்களோட ஸ்டார்ட் டிகிங் சம் இன்ஃபர்மேஷன், கலெக்ட் சம் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் கம் டு ஒரு டெஃபினெட் மாடல். அந்த மாடல் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுங்க. அந்த மாடல் சக்ஸஸ் ஆச்சுன்னா அவங்க அப்படியே ஏற்றுக்குவாங்க, இல்லாட்டி ஃபீட்பேக்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஃபீட்பேக்ஸை எடுத்து ஒரு பெரிய சக்ஸஸுக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்லி ஐ எம் தேங்கிங் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இன் தி செஷன். ஹோப் இந்த நான் சொன்ன ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு சொல்லி பெரிய நம்பிக்கையில் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி கம்ப்ளீட் Zone 60 அண்ட் JCI Vellore டைனமிக் டீம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் வந்திருக்கீங்க. நான் ஒவ்வொருத்தரும் நான் பேர் மென்ஷன் பண்ணலாம், நீங்கள் டெஃபினட்டாக தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் ஸ்டேயிங் வித் மீ. தேங்க்யூ. ரவி சார், ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணிடுங்க சார். உங்கள் ஸ்லைட் மட்டும் ஸ்டாப் பண்ணுறோம் சார், நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது. ஒரே நிமிஷம், அந்த டவுன்லோடிங் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். எஸ் சார், எஸ் சார். எஸ் ப்ளீஸ் கோ அஹெட். எஸ், தேங்க்யூ வெரி மச் சார். நாளைக்கு வந்து நம்மளோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து யூனிவர்சல் சீக்ரெட் ஆஃப் ஆன்லைன் ஸ்மார்ட் இன்கம் இருக்காங்க. நாளைக்கு 4 மணிக்கு நம்ம மீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வருகை இருந்திருக்கும் முன்னாள் மண்டல அலுவலர்கள், இந்நாள் மண்டல அலுவலர்கள், முன்னாள் தலைவர்கள், இந்நாள் தலைவர்களை அங்கீகாரம் செய்கிறோம். ஒருத்தர் நேமை மென்ஷன் பண்ண நினைச்சிருந்தா ஆல்மோஸ்ட் நம்ம டைம் வந்து கிராஸ் பண்ணிட்டோம் 5 மணின்றதால. ஸோ மொத்தமாக எல்லாருமே ஹானர் பண்ணிடுறாங்க. ஏதாவது ஃபீட்பேக் அண்ட் கொஸ்டின் செக்ஷன் தான் ஏதாவது கேட்கலாம். ஒரே கொஸ்டின்ஸ். எனி கொஸ்டின்ஸ் சார்? டெக்ஸ்ட்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சார். ஆக்சுவலா நம்ம மியூச்சுவல் ஃபண்டை வந்து எப்படி ஆன்லைன்ல கொண்டு வந்து ஷேர் இது பண்ணலாம் சார்? கோபி சார், glad that you asked that question. And சரி, டெஃபினட்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். இட் இஸ் இன்னொரு கம்பெனியோட நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஆண்டர்பனராக சில டிசிஷன் எடுக்கவே முடியாது.
அந்த அந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து ஆன்லைன்ல என்ன கொடுத்துருக்காங்கிறது நீங்க டெஃபினட்டா பார்க்கணும். அவன் ஆன்லைன்ல எப்படி டிஜிட்டைஸ் பண்ணியிருக்காங்கிறது பார்த்துட்டு நீங்க சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஆன்லைன் கொண்டு வாங்க. செல்லிங் லிங்கை தான் நீங்க கொடுக்க போறீங்க. ஸோ சேல்ஸை தான் அவன் தானே பார்க்க வந்தான். அவன் வந்து பில்லிங் அண்ட் இதை வந்து அவன் தானே பார்க்க போறான். ஸோ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கை வந்து டெஃபினட்டா நீங்க ஆன்லைன்ல கொண்டு போக முடியும். அதுக்கு நான் நிறைய செஷன்ஸ் நான் எடுத்திருக்கேன், கவர் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் நீங்க பிரைவேட்டா எனக்கு பஸ் பண்ணுங்க, நான் உங்க அதோட செஷன்ஸும் ஷேர் பண்றேன். எல்லாரும் கேட்கறது என்னன்னா எசன்ஸ் கேட்பீங்க. வெற்றிக்கு உண்டான ரகசியத்தை கொடுப்பீங்க. ஆக்சுவலா வெற்றிக்கு உண்டான ரகசியமே அது சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியம் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது தான். தேர் இஸ் நோ டெஃபினட் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ், பட் ஸ்டெப் பை ஸ்டெப் டிசிப்ளின்ஸ் மேக்ஸ் சக்சஸ் சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த டைமென்ஷன் திங்க் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது உங்களோட கண்ட்ரோல் இல்லை. அதாவது நான் சொல்றது பில்லிங், பட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் நீங்க டெஃபினட்டா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை நீங்க எடுத்துட்டு போங்க. ஹோப் ஐ ஆன்சர்ட் யுவர் क्वेश्चन. யா May I add something, Mr. Mohammed Rafiq? வித்யா கேட்டிருக்காங்க. கேன் ஐ ஆன்சர் வித்யா? எஸ் சார். சார் கோபி சார் உங்க क्वेश्चन முடிஞ்சிச்சுனா வித்யா மேடம் அன்மியூட் பண்ணலாம். Yeah, I want to give some feedback. Yeah, please, yes, please. Yeah, it was a wonderful journey of travel in this training, Mr. Mohammed Rafiq. இதுல வந்து பாத்தீங்கன்னா you started from the generation and took over the evaluation of technology and how we travel the marketing areas. எல்லாமே அழகா ரொம்ப 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 இன்ஃபர்மேட்டிவா, ஒரு நிமிஷம் கூட என்னால வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் என்னால டைவர்ட் ஆக முடியல. It was really an awesome, wonderful, thought-provoking session. Fantastic. Hats off to you, sir. Thank you so much for this. Thank you, sir. Thank you. Thank you. Receive your blessings. Thank you. Okay, Vidya. Thank you, sir. வித்யா ஆன்சர் பண்ணலாமா சார்? எஸ் எஸ் சார். வித்யா மேடம் நீங்க கேட்கலாம், உங்க क्वेश्चन கேட்கலாம். அன்மியூட் பண்ணியாச்சு. எஸ் வித்யா மேடம் லைன்ல இருக்கீங்களா? வித்யா வந்து இதுல சாட் பாக்ஸ்ல கேட்டிருக்காங்க. வித்யா மேடம் நீங்க அதான் क्वेश्चन இல்ல வேற ஏதாவது ஆட் பண்ணனும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க, மொத்தமா ஆன்சர் பண்ணி கொடுப்பேன். Okay, Vidya, we have a plan to sell pumps online. What is a thought about ன்னு கேட்டிருக்காங்க. நீங்க அதான் நான் சொல்லும்போது நான் எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலுமே இம்மீடியட்டா வந்து கோ டு ஹிஸ்டரின்னு சொல்லுவேன். அதாவது இப்போ நீங்க பம்ப் சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இம்மீடியட்டா யாரெல்லாம் பம்ப் சேல் பண்றாங்க ஆன்லைன்ல, அவங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை எடுத்துட்டாலே சரி. நான் வந்து ஐ ஹாவ் அ பிளான் டு ரைட் அ புக் கால்டு வாட்ச் தி ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஸ்டார்டட் ரைட்டிங். வாட்ச் தி ரேட் அப்படிங்கிறது என்னன்னா, நான் வந்து கீனா வாட்ச் பண்ற நான் வந்து அதை கொண்டு வந்த ஒரு மெத்தடாலஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எலி வந்து எங்கெல்லாம் போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க ஆரம்பிச்சாலே அந்த எலி எப்படி பிடிக்கிறதுங்கிறதுக்கு உண்டான ஆன்சர் கிடைச்சிடும். இது அதோட பேசிக்ஸ். அது மாதிரி இப்போ நீங்க பம்ப் நீங்க ஆன்லைன்ல விற்கணும் டிசைட் பண்ணிட்ட உடனே யாரெல்லாம் பண்றா, எப்படி பண்றா, எங்க பண்றாங்க, எந்த ஊர்ல பண்றாங்க கம்ப்ளீட் டேட்டாவை நீங்க எடுக்கணும். எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிசினஸ் மாடல் கிடைச்சிரும். அப்படிங்கறதா இந்த வாட்ச் தி ரேட் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜின்னு வச்சுக்கோங்களேன். சரி, இதை எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு உண்டான ஒரு பொசிஷன் கிடைச்சிடும். அப்போ நீங்க வந்து எங்க விற்கிறீங்க, நீங்க அது அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண என்னன்னா, நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்க பம்ப்ஸ் எங்க வேல்யூ பொசிஷன் ஆயிருக்கு, எந்த ஜியோகிராஃபில விற்க போறீங்க, எப்படி டெலிவரி மாடல் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஆன்சரும் ஒன்னொன்னா கொடுக்க அதுக்கப்புறம் நீங்க உங்க ப்ராடக்ட் கொண்டு வாங்க. டெஃபினட்டா இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னியா இருக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியும், நான் கோயம்புத்தூர்ல தான் வந்திருக்கேன். சாயில் ஆஃப் பம்ப்ஸ். ஸோ நிறைய பேர் பண்றாங்க. நானே பர்சனலா கிட்டத்தட்ட ஒரு 25 வெப்சைட்ஸ்க்கு மட்டும் பம்ப்ஸ் வெப்சைட் மட்டும் அசஸ் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுல வந்து கொஞ்சம் பேர் கொஞ்சம் டேமேஜ் B2B போவாங்க, கொஞ்சம் பேர் வந்து B2C போறாங்க, கொஞ்சம் பேர் வந்து OEMஸா இருக்காங்க, கொஞ்சம் பேர் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. சரியா? ஸோ உங்களுக்கு தெரியும், எங்க லீடர் வந்து ஷார்ப் தான், இங்கே தான் கோயம்புத்தூர் தான் இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. ஹோப் ஐ ஆன்சர் யுவர் क्वेश्चन. ஓகே, எனி ஃபீட்பேக்? என்ன ஃபீட்பேக் வேணும்னா ரைஸ் ஹேண்ட் அன்மியூட் பண்ணுங்க. எனி ஃபீட்பேக்? ஓகே, you can share on the chat box. I will be always happy to see you on chat box. Yeah, நீங்க என்ன ஒரு பெரிய குறை என்ன தெரியுங்களா, உங்களை யாருமே நான் பார்க்க முடியலங்கிற ஒரு மிகப்பெரிய குறை, அண்ட் டைரக்டா பார்த்து பேச முடியலன்னு ஒரு குறை டெஃபினட்டா இருக்கு. உங்களெல்லாம் எப்படி இங்க பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, வெறும் டெக்ஸ்டா பார்த்துட்டு இருக்கேன். கார்த்தி, வித்யா, ராஜ்குமார், பார்த்தசாரதி சார், திருக்குமரன், இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் உங்களை எல்லாம் டெக்ஸ்டா பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் பேர் வந்து ஐடியலா போட்டோஸா பார்த்துட்டு இருக்கேன்.
ஒரு செஷன் இப்படி எடுக்கும்போது தான் தெரியுது எவ்வளோ பெரிய ஒரு கேப் வந்து நம்ம இருக்கோம், எவ்வளோ பெரிய கேப் உருவாயிட்டு இருக்குங்கிறது. நீங்க இன்ஃபேக்ட் நாளைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்ன சார் உங்க செஷன் அட்டன் பண்ணீங்கன்னு சொல்லுவீங்க. என்னால் பர்சனல் கனெக்ட் கொடுக்க முடியுமான்னு தெரியல. பட் எனிவே தேங்க்ஸ் ஃபார் த டெக்னாலஜி. அட்லீஸ்ட் இது இருக்கனால தான் Zone 16க்கு நான் வர முடிஞ்சதா கூட நான் நினைப்பேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி பிரசிடென்ட். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி வண்டர்ஃபுல் ஆர்கனைசேஷன். தேங்க்யூ சார். ஆக்சுவலா இந்த ஒரு பெரிய ஃபெசிலிட்டில நமக்கு கிடைச்சதுனாக்கா Zone 16ல மட்டுமே பண்ணிட்டு இருந்தேன். நாங்க இப்ப Zone 17, 23க்கும் போக முடிஞ்சதுங்க. ஸோ ஜூம் இல்லைனாக்கா எங்களால் அந்த அளவுக்கு உண்மையிலே பண்ணிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரஃபி சார் மாதிரி ஒரு சில ஆளுங்களை மீட் பண்ண கூட வாய்ப்பு ரொம்ப நல்ல வாய்ப்பா கிடைச்சது. பட் எனிவே சார், பட் நாங்கள் ஃபியூச்சர்ல வந்து உங்களை பார்க்கும்போது உங்களை நாங்களே இன்டர்வியூ பண்ணிடுவோம். நாங்கள் தான் வந்திருக்கோம், நாங்கள் பார்த்தோம், ஜூம்ல இந்த டேட்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்ல முடியாதனால தேங்க்யூ வெரி மச். அண்ட் எனிபடி ஃபீட்பேக் யாரா கொடுக்கணும்னா ஜஸ்ட் கொடுக்கலாம். உங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பண்ணலாங்க. ஒரு ஆள் மட்டும் ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஓகே, எனிவே க்ளோசிங் ஃபார்மாலிட்டிஸ் சொல்லுங்க. Hello. எஸ் சொல்லுங்க. Yes. பார்த்துக்கலாம் Sir, சார். ICA team. I'm Parthiban from Coimbatore. Hello. This is the first meeting I'm joining with JCA team. And first, congrats to the team and especially to the trainer. I'm basically from Generation Y. இன்டர்நெட் ஆன்லைன் இ-காமர்ஸோட பூமிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து இந்த செஷனில் வந்து எனக்கு நல்லாவே வந்து ட்ரெயினர் வந்து கன்வே பண்ணாரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ பார்த்துக்கோங்க சார். நீங்க ரெகுலரா வரீங்கன்ற மாதிரி பார்த்துருக்கேன். நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன். நீங்க நாளைக்கும் வரணும். நாளைக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை கண்டிப்பாக கேட்டுக்கலாங்க. 4 to 5 நம்ம அதே சேம் லிங்க்ல வரமா வாங்க சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ வெரி மச் சார். ரவி சார், ஆல்மோஸ்ட் நாங்களும் O2O பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்களுடைய கிளாஸ் அட்டன் பண்ண அப்புறம் அதை இன்னும் நல்லா ஃபியூச்சரை சூப்பராக கொண்டு போகலாம்னு நினைச்சிருக்கோம். ஆல்ரெடி ஸ்கை மொபைல்ஸ் எங்கள் வெள்ளூருக்குள்ள அது 2 hours டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம். இதுக்கப்புறம் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இதுல எல்லா ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ்க்கும் டெஃபினட்டா பயத்துல தாங்க இருக்கும். அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் டிஜிட்டல் கம்பெனி தான் ரன் பண்றேன். நானும் பயத்துல தான் உட்காந்துருக்கேன். நானும் எல்லாமே ஒரே உலகத்துல தான் இருக்கும், கொரோனா அப்படிங்கிற ஒரு உலகத்துல. ஸோ இதுல நம்ம as an entrepreneurs இல்ல as a JCஸா வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம கையில வச்சுக்கணும். எப்படி சர்வை பண்றது அப்படிங்கிற ஒரே ஐடியா. அந்த ஐடியால நிறைய விஷயங்கள் வந்து மைண்ட்ல வரும். அதை எடுத்துட்டு டெஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட் ட்ரைவ் பண்றது தப்பே இல்லை. அண்ட் டெஸ்டிங் தான் கண்டினியூஸ் சக்சஸ்க்கு உண்டான பேசிக்ஸ்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா எப்படியும் குதிச்சு ஆழத்தை பார்த்தே தீருவோம் அப்படி முடிவோட இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி குதிக்கிறோம், ஆழத்தை பாக்குறோம் கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ரவி சார். க்ளோசிங் ஃபார்மாலிட்டிஸ். நன்றி உரை திரு சுந்தர் சார். ஜுவல் சுந்தர் சார். தேங்க்யூ பிரசிடென்ட். உண்மையிலே ஒரு அருமையான ஒரு பயணம். இந்த ஒரு 1 hour வந்து தூங்கிட்டு இருக்கவங்களை கூட தட்டி எழுப்பி உட்கார்ந்த மாதிரி ஒரு மனதுக்குள்ள ஒரு மணி அடித்தவர் போல் எனது டியர் ரஃபீக். தேங்க்யூ ஸோ மச். அருமையான செஷன். 2018 நம்மளை மீட் பண்ணது பிரசிடென்ட் அகாடமியில. எங்களது மண்ணின் மைந்தர், வேலூர் மண்ணின் மைந்தர் ரஃபீக் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த பழைய ஜென்ரேஷன்ல இருந்து 1994, 1991 இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சின்ன குழந்தை அளவுல எடுத்துட்டு போயிடுச்சு மனசை. ஹேட்ஸ் ஆஃப் யூ ரஃபீக். சூப்பர் எக்ஸலண்ட். அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸ், முன்னாள் அலுவலர்கள் மற்றும் முன்னாள் அலுவலர்கள், மற்ற தலைவர்கள் அனைவருக்கும் இந்த ட்ரைனிங் செஷனை அட்டெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. My dear Rafiq, hats off you. Thank you so much. Welcome to Vellore. Thank you சுந்தர் சார். கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்படி வைஃப் விடுறதுக்கு வேலூர் டச் பண்ணி தாங்க போனோம். ஞாபகம் இருக்கா ரஃபீக்? எஸ் சார். ஞாபகம் இருக்கா ரஃபீக்? அட்ஜென்ட் பண்ணியாச்சுங்களா? எஸ் ரஃபீக் ஞாபகம் இருக்கா? ரெக்கார்டிங் சாப்பிடுங்க. ஓகே ஒரே நிமிஷம் சார். சுந்தர் சார், சுந்தர்ஜி ஞாபகம் இருக்கு எப்படிங்க மறக்க முடியாது. நாளைக்கு வந்து ஆக்சுவலா ப்ரோக்ராம் வந்து முடிக்கிறோம். நாளைக்கு வந்து இதே டைம் 4 மணிக்கு நம்ம எல்லாம் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.